கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு 1 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. 1 Kings chapter 7 first 3 verses. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 1 Kings chapter 7 first 3 verses. சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுரு மர உத்திரங்கள் பரவப்பட்ட கேதுரு மரத்தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுர்களால் மச்சுப்பாவி இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு தேவ சமூகத்துல இங்க செகண்ட் சர்வீஸ் வரும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். And today in God's presence, when I was preparing to come to second services, God spoke to me through these words. முதல் ஆராதனையில கொடுத்த பிரசங்கம் அல்ல, இது வேற ஒரு பிரசங்கம். It is a different message. It is not the same message which I preached in the first service. ஏனென்றால் கர்த்தர் அந்தந்த ஜனங்களுக்கு ஏற்ற ஆலோசனை தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Because I believe God will give necessary counsels to his people accordingly. சாலமோன் கட்டினதான லீபனோனின் வனம் மாளிகை. This is the palace which Solomon built at Lebanon, a forest of Lebanon. லீபனோன் வனத்தில் ஒரு மாளிகை கட்டினான். He built up a palace in the forest of Lebanon. அந்த மாளிகையை பற்றி தான் இன்றைக்கு இந்த காலைவேளையில நாம் தியானிக்கணும். And we are going to talk about this building which is built up. லீபனோனின் வனத்தின் மாளிகை. The building or the house of the forest of Lebanon. இது கட்டப்படுவது. This is built up. சாலமோன் கட்டினான். Solomon built it up. இது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. This all speaks about our own life. மனுஷனுடைய வாழ்க்கை சேர்ந்து கட்டப்பட வேண்டும், இதை தேவன் விரும்புகிறார். And God desires man's life has to be united and to be built up together. ஒவ்வொரு காரியங்களையும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கட்டடங்களை பற்றி அல்லது ஆலயங்களை பற்றி பார்க்கும்போது இவைகள் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது அடையாளமாக காணப்படுகிறது. In the scripture which speaks about the buildings or the temples, it shows your personal life which you have to build up. மனுஷனை கர்த்தர் செம்மையானவனாக உண்டாக்கினார். God formed man good. ஆனால் அவன் பல விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையை அவன் இழந்து போனான். But he lost his good life by different means. திரும்ப மனிதனை சேர்த்து கட்ட வேண்டும். Again God has to rebuild man. இது பரலோக தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். This is the heavenly God's plan and wish. ஆகையினால் மனுஷனுடைய அங்கே மனுஷன் மத்தியில் மனுஷனை சிருஷ்டித்த ஆண்டவர் மனுஷன் மத்தியில் அவர் வாசம் பண்ணினார். The God who created man dwell in the midst of man. மனுஷனை தம்முடைய வாசஸ்தலமாக அவர் மாற்றினார். He changed man as his own dwelling place. அங்கே தேவன் வாசம் பண்ணினார். And the God dwelled there. அங்கே வாசம் பண்ணினார். He dwelled there. மனிதன் அந்த சமூகத்தை இழந்து போய்விட்டான். Now man lost his presence. தேவாதி தேவன் இந்த மனுஷன் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக God of God wanted to dwell in man again. மோசே இடத்தில் ஆண்டவர் ஒரு கூடாரத்தை உண்டாக்க சொன்னார். God asked Moses to build up a tabernacle. அந்த கூடாரம் தான் முதல் ஏற்படுத்தப்பட்டதான ஆசரிப்பு கூடாரம். And that tabernacle is the tabernacle which was first built up. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 4-8 வசனத்தை வாசிக்கும் பொழுது Exodus chapter 25 verses 8. முதலாவது கர்த்தர் அந்த மோசே இடத்துல சொன்னார், நான் வாசம் பண்ணுவதற்கு எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொன்னார். God told to Moses, and let them make me a sanctuary that I may dwell among them. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 446 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்ததான சம்பவங்கள். This is the incident happened before the Christ was born, 446 years. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் தங்கி இருந்தார். And the God was dwelling in this tabernacle. தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேச வேண்டும் என்ற வார்த்தை எல்லாம் அங்கே வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. The word which God wanted to speak to his people was manifested there in the tabernacle. காலங்கள் கடந்து போக when the days and seasons passed, அங்கே ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் இல்லாமல் போனார்கள். and the people to minister there, they were not there. அங்கே உள்ளதான பனிமூட்டுகளை பாதுகாக்க கூடியவர்கள் இல்லாமல் போனார்கள். People, those who have to preserve the elements, the instruments, were not there to preserve them. அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான பெட்டி, அங்கே உள்ள பனிமூட்டுகள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. The ark of covenant and the elements was taken captured by the enemies. தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் இழந்தார்கள். The people lost the God's presence. தேவ சமூகம் அவர்களை விட்டு போய்விட்டது. God's presence departed from them. இதோ மனுஷர் மத்தியில் இருந்ததான தேவனுடைய வாசஸ்தலம், behold the sanctuary dwelling place which was in the man ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்ததான தேவனுடைய வாசஸ்தலம், the
God's dwelling which was there in the tabernacle விட்டு விலகி போய் விட்டது. was departed then. திரும்ப தேவன் என்ன செய்கிறார்? Again what God did, சாலமோனை எழுப்புகிறார். he raised up Solomon. அதற்கு முன்பதாக அவருடைய மகனாகிய தாவீது கட்டணுங்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள உண்டானது. And even before that, David his father had a desire to build up a temple for God. ஆண்டவருக்காக நான் எப்படியாவது ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். And somehow I have to build up a temple for God. தேவன் எனக்கு அவருடைய வாசஸ்தலத்தை நான் உண்டாக்க வேண்டும். A dwelling place for God, I have to build it up. அது உண்டாக்குறதுக்கு முன்னாடி நான் தூங்க மாட்டேன். And until I build, நான் கட்டில்ல படுக்க மாட்டேன். I'll not sleep on my இப்படி bed. எல்லாம் பல தீர்மானங்களை பண்ணி பிரதிஷ்டைகளை பண்ணி அவன் காத்திருந்தான். Like this he made certain determinations and made certain oaths and waited to the Lord. அதற்கு நிறைய பொன்னையும் வெள்ளியும் மரங்களையும் விலையேறப்பட்ட வைர கற்களையும் அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். And for that he prepared many gold, silver, woods and many precious stones. ஆனால் கர்த்தர் தாவீதை பார்த்து என்ன சொல்றார்? But what God looked at David நீ and said, அல்ல உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவார். it's not you, your son Solomon shall build up a அதே temple for போல me. சாலமோன் தனக்கு பெரிய கர்த்தருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். Therefore Solomon built up a great temple for the Lord. கர்த்தர் அந்த கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்துக்குள் இறங்கி வந்தது. Also the glory of the Lord descended upon that temple. இப்போ அந்த கர்த்தருடைய மகிமை அங்க இறங்கி வந்தது. கர்த்தர் சொல்லிட்டார், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்திருக்கு, செவிகள் கவனித்திருக்கும். Now the glory of the Lord came down and God said, my ears will be open to those who pray and my eyes will see upon இந்த those who ஆலயத்துல pray. தேவ மகிமை இருந்தது. And the glory was there in this ஜனங்கள் temple. எல்லாரும் வந்து கூடி ஆராதிக்க வந்தாங்க. And people all assembled and worshipped வந்து and praised God. ஆராதித்து தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள். They worshipped and praised God there. காலப்போக்கில் அந்த ஆலயத்தை தேவன் அதை சந்திக்கிற காலத்தை அவர்கள் அறியாமல் போனார்கள். The days passed and people were not aware the day time where God wanted to meet them. நேபுகாத்நேச்சார் காலத்துல The days of Nebuchadnezzar, எல்லாம் அழிக்கப்பட்டது. everything was destroyed. அங்கே ஆலயத்தில் உள்ளவைகள் எல்லாம் தன்னுடைய இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. The things of temple was taken to their place. திரும்ப அந்த இடத்துல தேவ சமூகம் இல்ல, அங்க தேவனுடைய வாசஸ்தலம் இல்ல. Again God's sanctuary was not there. அதற்கு பின்பு செருபாபேல் என்றவன், ஐயோ எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டதே. Oh, Zerubbabel said, oh, our temple is demolished. ஐயோ கல்லறைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விட்டதே. Oh, tombs are all demolished. எங்களுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு போய்விட்டதே. Oh, walls have been demolished. எல்லாம் பாழாய் போச்சேன்னு சொல்லி Everything has become desolate. கதறி அழுது He wept and cried. சிறை வாசத்தில் இருக்கிற வேளையில When he was in prison, எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி somehow we have to build. செருபாபேல், Zerubbabel, சகரியா, Zachariah, பிரதான ஆசாரியனான யோசுவா, Joshua high priest, இவர்கள் எல்லாரும் எழும்புறாங்க. they all raised up. எழும்பி ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். They built up a temple. அப்போ முந்தின ஆலயத்தை காட்டில் இந்த ஆலயத்தில் தேவ மகிமை வித்தியாசமா விளங்கினது. The glory compared to the previous temples, this temple it was differently manifested. அதான் செருபாபேல் கட்டினதான ஆலயம். That is the temple built up by Zerubbabel. பின்னாட்கள் அவைகள் என்ன ஆச்சு? Later days what happened? பின்னாட்கள் அவைகள் கட்டப்பட்டது, ஆனால் அது பழுதாக்கப்பட்டது, அது தீட்டுப்பட்டு போய்விட்டது. And later days it became old and they were all defiled. கர்த்தர் பின்னாட்கள் என்ன நடந்தது? ஏரோது காலத்தில் அது என்ன திரும்ப புதுப்பித்தான். ஏரோது In the days of Herod it was again renovated. ஏரோது திரும்ப அந்த ஆலய செருபாபேல் கட்டின ஆலயத்தை திரும்ப புதுப்பித்தான். Herod renovated the temple which was built up by அவன் அதை Zerubbabel. புதுப்பித்து கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 47 வருடங்கள் ஆச்சு. It took 47 years to renovate it. இப்படி கட்டின சமயத்துல அந்த ஆலயத்துல தான் இயேசு வந்து பிரசங்கித்தார். In that temple Jesus came and preached. அப்ப ஜனங்கள் ஏதோ வர்றாங்க போறாங்க, ஆனால் சரியான ஒழுங்கு அங்க இல்லாம போயிடுச்சு. People were coming and going out, but there was not a set discipline அந்த there. ஏரோது கட்டின ஆலயமும் பின்னாட்கள் இடிக்கப்பட்டு போகுது. And also the temple built up by renovated ஒரு by கல் Herod was மேல் ஒரு demolished. கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போய்விட்டது. It was demolished where there was no stone left over another. எல்லாம் போயிடுச்சு. இப்போ தேவாதி தேவன் தங்கி இருக்க வேண்டும். Now everything is lost. Now God has to dwell. தங்கி அவனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். Now God has to dwell in them. அந்த மனிதனை கட்டி எழுப்ப வேண்டும். Now build up the man again. அதற்காக அவர் என்ன செய்கிறார்? For that purpose what he did, மனிதனையே தம்முடைய வாசஸ்தலமாக மாற்றிட்டார். he changed man only as his dwelling place. அழிவுள்ளவைகளால் கட்டப்பட்ட இடங்களில் அவர் வாசம் பண்ணல. He did not live in the place which is perishable. வாசம் பண்ண விரும்பின ஆண்டவர், The God who desired to dwell, ஆனால் அவைகளில் ஜனங்கள் கவனத்தை செலுத்தாதபடியினாலே people did not focus or concentrate on that. மனிதன் அழிந்து போகாதவன். Man will not perish. மனிதனுடைய ஆத்துமா அழியாதது. Man's soul will not perish. அழியாத மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ளே தம்முடைய வேலை அவர் துவங்கிட்டார் ஆண்டவர். God started the great work in the soul which will not perish inside the man. 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது சொல்றார், உங்களை அவர் ஆலயமாக மாற்றி இருக்கிறார். God says 1 Corinthians 3:17 he has made you as his own temple. உங்களை அவர் ஆலயமாக மாற்றி உங்களை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். He has made
you as a temple and he is இப்போ building you up. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். You and me are the temple of God, தேவனுடைய மாளிகையா இருக்கிறோம். as a dwelling place, அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். as his palace. அவருடைய நகரமாக இருக்கிறோம். We are as his city. அவருடைய வீடாக இருக்கிறோம். We are as his house. இப்படி நம்மை கவர் கட்டி எழுப்புகிறார். Therefore he is building us up like this. இப்போ இந்த இப்படி கட்டி எழுப்புற திரும்ப இது 5 காரியம். 6வது திரும்ப ஒரு வரப்போகுது. அதுதான் எருசலேமிலே கட்டப்படுற தேவாலயம். This is 5 and next 6th is the thing which is going to be built up in அது Jerusalem, the 1000 temple of வருஷ God. அரசாட்சியில் இருக்கிறதான தேவனுடைய ஆலயம். That is the temple which will be built in the millennium reign. பின்பு ஒரு ஆலயம் வரப்போகிறது. And next then அங்க ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு ஆலயமா there இருப்பார். will be a temple, that the lamb will be a temple to us. அதுதான் நித்தியத்திலே நமக்கு தேவாலயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. That is the temple going established in நாமே eternity. அங்க ஆலயமாக இருக்க போகிறோம். And we are going to be that temple. ஆட்டுக்குட்டியானவரே அங்க ஆலயமா இருக்க போறார். The lamb is going to be that temple. அப்போ இப்படி பார்க்கும்போது சாலமோன் ஒரு மாளிகையை கட்டினான் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். வனத்தில் லீபனோன் வனத்தில் ஒரு மாளிகையை கட்டினான். Therefore like this when we see now here in Solomon built up a house in இந்த the forest of Lebanon. மாளிகையை கட்டுகிற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தேறினால் மாத்திரமே தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். And this house built up in your life and my life, unless it is built up, only then we can go into the kingdom of God. அந்த மாளிகை என்று சொல்லுவது நான் சொன்னது போல நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நாம் அவருக்குரிய மாளிகையாக கட்டப்படுகிறோம் என்று சொல்றார். நானும் நீங்களும் தான் சொல்றார். Ephesians chapter 2 he says no building we are temple we built up like him. இது ஒரு லீபனோனின் வனம். This is the forest of Lebanon. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. இது ஒரு மாளிகை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. A house. அந்த லீபனோன் என்று சொன்னால் When we say Lebanon, வெண்மை பரிசுத்தம் என்று அர்த்தம். it shows white purity. லீபனோன் என்று சொன்னால் என்ன? What is Lebanon? வெண்மை. White. லீபனோன் முழுவதும் எப்படி இருக்கு தெரியுமா? Do you know how Lebanon will be? ஓசியாவின் புத்தகத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். In the book of Hosea we read, லீபனோனில் அப்படியே பனி பொழிந்திருக்குமா அப்படியே. in the Lebanon it will be filled with snow. லீபனோனில் பெய்யும் பனி என்று சொல்லப்பட்டிருக்குது அந்த இடத்துல ஓசியா 14ஆம் அதிகாரத்துல. In Hosea 14 it says that dews of Lebanon. ஆகையால் அந்த இஸ்ரவேலுக்கு பனியை போல லீலி புஷ்பம் போல மலரும் லீபனோனில் வேரூன்றி நிற்பான். அந்த லீபனோனில் அந்த பனி அப்படியே பறந்திருக்கும். It is the dews in the Lebanon. அதனால எல்லாம் அப்படியே வெண்மையா இருக்கும். It will be all white. ஒரு தடவை நான் அந்த பஞ்சாப் போகும்போது இந்த ஃளைட் மாறி போச்சு சொல்லி இருக்கிறேன். I already told when I went to Punjab last time the flight was changed. அப்போ நான் ஜம்மு காஷ்மீர் போயிட்டு நான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஜம்முக்கு போயிட்டு போற மாதிரி. So it was a situation where I had to travel to Jammu and then go to Punjab. அப்ப ஜம்முல இறங்கி நான் அடுத்த ஃளைட் மாறி போறேன். So I had a connecting flight. I அப்ப descended to Jammu. மேல ஃளைட் மாறுது கீழ பாக்குறேன் அதனுடைய மலை அந்த காஷ்மீர்ல உள்ள மலை எல்லாம் அப்படியே வெண்மையா இருக்குது. So when I saw landed I saw from the flight it was all mountains were filled with white. வெண்மையா இருக்குது. பார்க்க நல்ல ரசிக்க ரொம்ப அழகா இருக்குது. I was admiring, it was so beautiful. அதுலயும் சிலர் போறாங்க கார்ல போறாங்க வண்டியில போறாங்க அதை And some were traveling in car. I was watching that. இது அப்ப இதே போல தான் அந்த லீபனோனின் வனம் என்று சொல்லுது அப்படி வெண்மையா இருக்கும். பனி படர்ந்து போய் இருக்கும். Like this forest of Lebanon will be filled with dew. நல்ல அருமையான ஒரு மாளிகை கட்டுகிறார். He is building up a good house. பிரியமானவர்களே இது நம்முடைய ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்குரிய அடையாளமாய் காணப்படுகிறது. Beloved, this is the sign of building up our life. ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கை, A life of righteous ஒரு man. பரிசுத்தவான்களுக்குரிய A life of a வாழ்க்கை, saint. ஒரு தூய்மைக்குரியதான வாழ்க்கை, A life of purity. வாழ்க்கை கட்டி எழுப்புவதற்கு அவன் என்ன செய்கிறான்? To build up this life, what he does. அந்த 7ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க. When you read 1 Kings chapter 7 verses 2. 100 முழ நீளம் 50 முழ அகலம் 30 முழ உயரம் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல. It is said now it is said the length was 100 cubits, its width was 50 cubits and its height was 30 cubits. அந்த வனத்திலே கட்டின மாளிகை எப்படி கட்டி இருக்கிறான்? So how is he has built up the house here? எப்படி கட்டி இருக்கிறான்? How he has built it? எதை வச்சு கட்டி இருக்கிறான்? With what he has built? கேதுரு உத்திரங்கள பாவப்பட்ட கேதுரு மரத்தூண்களில் அவன் கட்டி இருக்கிறான். He has built it with the cedar pillars, cedar beams. நீங்கள் அந்த பனி பிரதேசங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே கட்டுறது போல கான்கிரீட் போட்டு கட்ட மாட்டாங்க அங்க When you பில்டிங் see the place where the dews flows like concrete, they'll not build. நான் கனடா போயிருக்கும் போது தான் அதை பார்த்த கவனிச்சேன். When I went to Canada I saw that. சில இடங்கள்ல போய் இப்ப பில்டிங் வேலை நடந்துச்சு அங்க போய் பார்க்கும்போது பார்த்தா இந்த செங்கல் வச்சோ அல்லது கம்பி வச்சோ கான்கிரீட் போட்டு ஒண்ணும் கட்டுவது கிடையாது. There was construction work happening, they do not do with concrete or steel or with brick. ஏன் அவங்க மேல எல்லாம் ஃபுல்லா மரத்துல தான் கட்டுறாங்க. They built it with the wood. பெரிய பெரிய மரங்கள் அடித்து ரெண்டு பக்கம் பிளைவுட் வச்சு உள்ள அதுக்கு பின்பு பிளைவுட் வச்சு தான் திரும்ப மேல எல்லாம் மச்சு பாவி அதற்கு
மேலையும் ஆட்கள் வச்சு இருக்கிறாங்க அதுல. They take the wood logs and panels, wooden panels, and build it up. அந்த பனி பிரதேசங்கள்ல It is the place where you have ice fall. ஜப்பான் நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் அது போலதான். Also like Japan. ஓ இப்படி பார்த்தா வெளியில பெரிய மாளிகையா தெரியும். From outside it look like a big house. 1 2 3 மாடி இருக்கும். First, second, and 3 floors. அந்த 3 மாடி எல்லாம் மரத்துல தான் All உண்டாக்கிருக்காங்க. these 3 floors are built up with woods. ஏனென்றால் இந்த பனி காலங்களிலே என்ன செஞ்சிட கூடாது, இவைகள் பனி இதுல உறைஞ்சி மேல வந்து இருந்து உள்ளுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டேமேஜ் ஆயிடக்கூடாது, Because it should not பாதிப்பு வந்துடக்கூடாது. because it should not damage if you built up in concrete with the no ice for snow falling down. இப்படி இந்த லீபனோனில் உள்ள வனத்திலும் கூட அவன் எதனால உண்டாக்குறானா, கேதுருவால் உண்டாக்குறானா. Therefore also in this house in the forest of Lebanon, how he builds it with cedars. கேதுரு மரம் என்று சொல்வது எதற்கு அடையாளம் என்று சொன்னா நீதிமான்களுக்கு அடையாளமா இருக்குது. The cedar wood is a sign of righteous man. உண்மை உள்ள ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு அடையாளமா It இருக்கிறது. is a sign of living a faithful honest life. நீதிமான் பனையை போல செழித்து Righteous shall grow up like லீபனோனின் கேதுருவை போல வளருவான். palm, and he shall grow up like the cedars of Lebanon. ஒரு நீதிக்குரிய வாழ்க்கை, A righteous life, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, a holy life, ஒரு நீதிமான்களுக்குரிய வாழ்க்கை, life of a just man. இதுல தான் கட்டி கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. And we have to build up our life with this. அப்படிப்பட்ட வாழ்க்கை கட்டி வாழ்ந்தால் மாத்திரம்தான் பரலோகம் உன்னை அங்கீகரித்துக் கொள்ள முடியும். Unless you live your life like this, no, heaven cannot acknowledge you. இந்த நீதிமான்களுக்குரிய வாழ்க்கையை பற்றி வேதத்தில் பல இடங்களில் நீங்கள் வேதத்தில் தியானிக்கலாம், வேத வசனங்களை நீங்கள் தியானிக்கலாம். About righteous man, in many scriptures you can read it. இந்த நீதிமான்களுக்குரிய வாழ்க்கை, The life of the righteous இந்த man. நீதிமான்களுக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? What kind of life is the life of கேதுரு righteous? மரத்தினால் எப்படி அவன் உண்டாக்குகிறான்? How he builds it up with cedars. 100 50 30. It says 150 and 100 30. முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். Its length was 100 cubes, its width was 50 cubes, and height was 30 cubes. 100 எதற்கு அடையாளமாய் காணப்படுகிறது? What is the sign of 100? 100 என்பது நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற ஒரு பூரணத்துவத்துக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. 100 feet shows the perfectness in our life. ஒரு நிறைவான அனுபவத்திற்கு அடையாளமாய் It காணப்படுகிறது. shows the perfect experience in our life. 50 என்று சொன்னால் When we say 50, நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதான பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்கிற பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு அது அடையாளமாய் காணப்படுது. 50 is a sign of Pentecostal experience which you receive by the power of the Holy Spirit. 30 என்று சொல்லும்போது When we say 30, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம், in our life when we were saved, என்றைக்கு தேவ சித்தம் செய்ய முடியாது உங்களை அர்ப்பணிச்சீங்க. the day when you surrender yourself to do the will of God. இயேசு 30 வயதுல தான் தன்னை தேவ சித்தத்துக்கு என்று தன்னை அர்ப்பணித்தார். Jesus in the age of 30 surrendered himself to do the will of God. அதனால தான் அந்த 30 என்று சொல்வது அழைப்புக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. Therefore 30 refers to the calling. தேவ சித்தம் செய்ய உங்களை அர்ப்பணித்த நாட்களுக்கு அது அடையாளமாய் It is காணப்படுகிறது. the days when you surrender yourself to do the will of God. என்றைக்கு தேவ சித்தம் செய்ய முடியாது உங்களை அர்ப்பணித்தீர்களோ, The day when you surrender your life to do the will of God. ஞானஸ்நானத்துக்கு என்று உங்களை அர்ப்பணித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின கர்த்தருடைய பிள்ளைங்க, Children of God, those who obey to the law of baptism, அந்த obey the words 50 of என்கிற God, இடத்துக்குள்ள நீங்க கடந்து வர வேண்டும். you have to come into the state of 50. அந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க கடந்து வர You have வேண்டும். to come into the anointing. பரிசுத்தாவியின் வல்லமை தான் உங்களை நீதிமானாக மாற்றுகிறது. The power of the Holy Spirit changes you as a just பரிசுத்தாவியின் man. வல்லமை தான் உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுகிறது. Power of the Holy Spirit makes you a holy man. இந்த பரிசுத்தவான்களின் அனுபவம் உங்களுடைய ஜீவியத்தில் கட்டப்படுவதற்கு இந்த 50க்குள்ள நீங்கள் கடந்து வர வேண்டும். The experience of holy life to be built up in your life, you have to come into the experience கர்த்தருடைய of 50. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. இதை பற்றி 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, When you read in 1 Kings chapter 10, 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் chapter 10, 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல verses 16 and 17, அந்த மாளிகையில அவன் என்ன வைக்கிறான்? what he is keeping in அந்த this house. சாலமோன் ராஜா அந்த மாளிகைக்குள் வைத்தது என்ன என்று தெரியுமா? Do you know what he has kept inside that house? அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். And it says 100 large shields of hammered gold, 600 shekels of gold. ஒவ்வொரு பரிசைக்கும் 600 சேக்கல் நிறைவான பொன் சென்றது. No, it says 600 shekels of gold went into each shield. அந்த மாளிகைக்குள்ள இன்னும் அடுத்த 17ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, Verse 17 it says, அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களை செய்து he வச்சான். also made 300 shields of hammered gold. என்ன சொல்லி இருக்கிறதுல? What it says? 2 காரியம். 2 things. ஒன்னு, One, நல்ல அடிச்ச பொன் தகட்டால் செய்த 200 பரிசை.
It says large shields, 200 large shields of hammered gold. அடுத்தது என்னது? What is next? 300 கேடகம். Now 300 shields. இந்த பரிசை கேடகம் என்று சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதான். Now the shields, it is both same. இந்த பரிசை என்று சொன்னாலும் கேடகம் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். It is a both shield, it is mentioned in English. இது இந்த மாளிகைக்குள்ள கண்டிப்பா தேவை. It is required definitely inside this house. நீதிமான்களாய் வாழுவதற்கு, To live a righteous life, பரிசுத்தவான்களாய் நீங்கள் வாழ்வதற்கு, to live a holy life, உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு to build up your life. இந்த பரிசை இருக்கணும், கேடகமும் உள்ள இருக்கணும். This shield has to be there inside. இந்த பரிசை என்றால் என்ன, கேடகம் என்று சொன்னால் என்ன? So what is this shields? அவருடைய சத்தியம் தான் பரிசையும், அவருடைய சத்தியம் தான் உனக்கு கேடகம். It says it is his truth is a shield to you. 91 சங்கீதம் 4 வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in Psalms 91:4. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. 91 சங்கீதம் 4 வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது? What we read in Psalms அவருடைய 91:4. அவருடைய சிறகுகளால் அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். He shall cover you with his feathers. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் Under புகுவார். his wings you shall take refuge. அவருடைய சத்தியம் His truth உனக்கு பரிசையமும் shall be a shield கேடகமாகும். and buckler. அப்ப பரிசை கேடகம் என்று சொன்னால் என்ன? So what is this shield? அதுதான் அவருடைய சத்தியம், That is his truth. தேவனுடைய வார்த்தை. God's word. இந்த பரிசையம் எப்படி உண்டாக்கப்பட்டது? How this shield was made. சொல்லுங்க, இந்த பரிசையம் எப்படி உண்டாக்கப்பட்டது? How this was made. நல்ல அடித்த பொன் தகட்டால் உண்டாக்கப்பட்டது. It was made with hammered gold. ஹalleluya. Hallelujah. அடித்த பொன் தகட்டால் உருவாக்கப்பட்டது It was போல made with hammered gold. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியங்கள் எல்லாம் ஆழமான சத்தியங்கள், உபதேசங்களை தேவன் உங்களுக்கு தருகிறார். Today the truth which God gives deep doctrines and நான் truths. சொல்றேன், இந்த டாக்டர் உபதேச சம்பந்தமான புத்தகத்தை பாஸ்டர் சீஜான் அவர்கள் முதலாவது, பாஸ்டர் ஆல்வின் முதலாவது கொண்டு வந்தார். Pastor Alvin brought the books of doctrine first. அதுக்கு பிறகு பாஸ்டர் சீஜான் திரும்ப ஆசீர்வாத கூடார புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுத ஆரம்பிச்சார். Later see John started to write the books of tabernacle. திரும்ப அதற்கு பின்பு அதை பார்த்து நிறைய பேர் புதிதாக நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. And later we have new books coming in. பாஸ்டர் ஆல்வின் இந்த உபதேசங்களை வெளிப்படுத்தல அடைவதற்கு, And to Pastor Alvin to receive this ஒவ்வொரு வேத revelation, வசனங்களுடைய விளக்கத்தை அறிவதற்கு to reveal the understanding of the scriptures, முழங்காலியே நிப்பாராம். he used to kneel down for ராத்திரி long. பகலும் முழங்கால நிப்பாராம். Whole night he used to kneel down. பாஸ்டர் சீஜானை பற்றி I கேள்விப்பட்டிருக்கிறேன். heard about Pastor C. John. 6 நாள் 7 நாள் கதவை பூட்டிக்கிடுவாராம், தண்ணி கூட குடிக்க மாட்டாராம். 6 days, 7 days he'll lock the door, even he will not drink இந்த water. ஆசீர்வாத கூடாரத்தின் புத்தகம் எழுதும் பொழுது அப்படியெல்லாம் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ள முடியாக So when they wrote this book of tabernacle, they received revelations from God. மூழ்கி கிடந்தாங்க, They were sink down. அடிக்கப்பட்டாங்க, They were தேவ சமூகத்தில் நொறுக்கப்பட்டாங்க. They were broke. They were crushed down. நொறுக்கப்பட்டு They were broke down. அடிக்கப்பட்டு They were beaten. தேவ சமூகத்தில் தங்களை ஒடுக்கி, They afflicted them in God's அப்போஸ்தலனாகிய presence. பவுல் சொன்னது போல, As like St. Paul said, லாபமா இருக்கிறவன் நஷ்டம் என்று விட்டு counting everything loss as அவைகளை குப்பையாக எண்ணி, counting everything of profit as ஏன் loss. குப்பையாக எண்ணுகிறாங்க? Why they are counting everything as எதுக்கு trash? நஷ்டம் என்று விடுறாங்க? Why they lose everything? என் தேவன் அறிகிற அறிவின் மேன்மைக்காக, For the excellent knowledge of Christ, என் தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள to வேண்டும். understand the depths of my God, தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ள to வேண்டும். have the light of the word of இந்த God. ஆலயத்து இந்த மாளிகைக்குள்ள இது அவசியமா இருக்கிறது. This is essential in this house. சாலமோன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக பாருங்க. You can see Solomon as a significance of Lord நம்மை ஒரு Jesus Christ. மாளிகையாக வனத்தில் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். And he is building a house there. நமக்குள்ளே அவர் வைக்கிறது என்ன? So he is building us. அங்கே பரிசையையும் கேடகத்தையும் கொண்டு வந்து He is வைக்கிறார். building us as a house in the forest of Lebanon. He is அந்த keeping shields பரிசையும் inside it. கேடகம் தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிறதான இந்த மேன்மையான உபதேசங்கள், சத்தியங்கள். These shields are the excellent doctrines and truth which God is giving us. அந்த மாளிகை கட்டப்படுவது எப்படி? How this house is built. அது லீபனோன்ல கட்டப்படுகிறது. It is built up in Lebanon. அது கேதுரு மரத்தினால் கட்டப்படுகிறது. It is built up by the woods of Cedar. ஆவியினாலுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நீதிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படுவதற்கு இந்த சத்தியம் அவசியம். Oh, to build up your holy life and the pure life with this இந்த truth is பரிசையம் essential. அவசியமா இருக்கிறது. The shield is essential. இந்த கேடகம் அவசியமா இருக்கிறது. Oh, this shield is essential. இதான் எபேசியர் 6 அதிகாரம் 16 வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது That's what சொல்றார். Paul says in Ephesians 6:16. 6:16 நீங்க வாசிச்சீங்கன்னா, You read in 6:16. அவருடைய சத்தியம் தான் பரிசை. அந்த பரிசையம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல? So what is told here? அந்த கேடகம், அந்த பரிசையம் என்பது விசுவாசத்துக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. It is told as taking the shield of faith. பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகம். Taking the shield of faith. வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தை விசுவாசத்துல வைத்து போராடுகிறாங்க. Oh, the revelation which is revealed as truth. உன்னுடைய They வாழ்க்கையை keep it in faith. பரிசுத்தத்திலே நீதி கட்டி எழுப்புவதற்கு, To will build up your holiness and truth. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சத்தியத்தை விசுவாசித்து நீ அவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை தான் உன்னுடைய ஜீவியத்தை கட்ட வேண்டும். Truth which is given to you, you have to accept it and keep it, and you have to build it up with
faith. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவைகள் தான் உடைய மாளிகை கட்டப்பட வேண்டும். Build about beloved child of God. With that your house should அந்த be built. கேடகத்தை பற்றி பிரசங்கியில ஞானி சொல்லும்போது சொல்றாரு, About the shield in Ecclesiastes we see. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா When you read in 7:12. அதுல ஞானி சொல்றாரு, Here why it says. ஞானம் கேடகம் என்று சொல்றாரு, It says wisdom is a defense. திரவியமும் கேடகம் என்று சொல்றாரு. Money is a defense. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. கேடகம் என்று சொன்னா என்ன? So what is that? பரிசை என்று ரெண்டு ஒண்ணுதான், அவைகள் என்று சொன்னால் என்ன? So what is this shield? அதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட சத்தியம். That is this precious truth. கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையான சத்தியத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை Clap மகிமைப்படுத்துவோமா? your hands and give glory to the excellent truth that God has given to you. அல்லேலூயா. Hallelujah. கனடால உள்ள பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, என்கிட்ட பேசுற நேரங்கள் எல்லாம், The pastor who spoke to me. அப்ப இதனுடைய சில காரியங்கள் எல்லாம் டிராவல்ல என்னோட கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க, ஃளைட்ல நாங்க போகும்போது வரும்போதெல்லாம். So while we were traveling in flight and we were traveling talking. அப்ப சில காரியங்கள் எல்லாம் Canada. விவரித்து சொல்லிக் கொண்டே வர்றேன். So I was telling all these things. பாஸ்டர் இத ஒரு நாள் எங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. Pastor, no one taught us all these things. நாங்க மேலோட்டமா தான் எல்லாத்தையும் நாங்க பேசி கொண்டிருக்கிறோம். And we are talking everything outwardly. ஆனால் இந்த மேன்மையை எங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தல. And no one revealed this excellence to அப்ப நம்ம us. ஊழியக்காரத்துல சிலரை கூப்பிட்டு பேசி இருக்கிறாங்க. So they called certain servants of அப்ப God and தனிப்பட்ட spoke விதத்துல personally. தம்பி நம்ம பிரதர்ஸ் கூப்பிட்டு அவர் பேசி இருக்கிறாரு. He called brothers and அப்ப spoke. உங்க பிரதர்ஸ் கிட்ட நான் பேசி பார்த்தேன். I spoke to your brothers. இந்த ஊழியத்துக்கு வந்ததனால உங்களுக்கு ஏதாவது துக்கம் இருக்குதா? Because you came to this ministry, do you have any sadness? என்னைக்காவது இந்த ஊழியத்தை விட்டுட்டு நீ போயிரணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சிருக்கிறீங்களா? Have you ever thought to return back leaving this ministry? அப்ப சிலர் எல்லாம் சொன்னாங்களா, இல்ல இல்ல அப்படின்னு இருக்கிறாங்க. Some said no, no. அதுல குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னாரா, A particular servant of God said, ஊழியத்தின் நிமித்தமா சோறு வந்திருக்குது. there is weariness because of the ministry. வாழ்க்கையில சோறு வந்தது உண்மைதான். There is weariness because of the ஆனா இத ministry. விட்டுட்டு போகணும்னு என் மனசுல தோணவே இல்ல. Never ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. return back and leave this சோறு ministry. வந்தது உண்மைதான். It's true that there is ஆனா விட்டு weariness, விலகணும்னு வரல. but never. ஏனென்றால் இந்த பொக்கிஷத்தை அந்த மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறாங்க. Because we have received this treasure in this இந்த potter's vessel. மண்பாண்டத்துல என்ன பெற்றிருக்கிறாங்க? What we have received. அந்த மேலான பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறாங்க. This precious treasure we have அந்த received. சத்தியம் அவங்களுக்குள்ள இருக்குது. The truth is in them. பாஸ்டர் நல்லா தெரிஞ்சு கொண்டேன். Pastor, I knew it well. பாஸ்டர் ஆண்டன் சொல்றாரு Pastor இடத்துல, Anton told me, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய unless called by God, ஒருவர் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. no one can do this honorable அது ministry. தேவனால் உண்டாகிற அழைப்பு. That is the calling from the Lord. தேவன் இவர்களுக்கு கொடுக்கிறதான ஆழமான சத்தியங்கள். The deep truth which God gives அப்ப them. சில விளக்கங்கள் எல்லாம் சொன்னேன். So I gave them certain explanations. அப்ப இவங்களை பார்த்தேன் பாஸ்டர், அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. He said a word. இவங்க சிஸ்டர்ஸோட பேசி பார்த்தேன். I spoke to sisters. சிஸ்டர் என் கூட வந்து என் மனைவி கூட பேசி பார்த்தாங்க. Also my wife spoke to sisters. எங்களுடைய சகோதரமாரோட பேசி பார்த்தோம். I spoke to brothers. வீட்டுக்கு போகணும்னு தோணலையா உங்களுக்கு? No, did you not want to go to பெற்றோரை house? பார்க்கணும்னு தோணலையா? Did you not want to go and அவங்க see your parents? சொல்றதெல்லாம் பார்க்கும்போது When I see them, அங்க what they என்ன speak, இருக்குது? எல்லாம் எங்களுக்கு கடைசி இதுதானே. what is there? Finally our end is here. அவங்க சொல்றத பார்த்தா When I see what they speak, எல்லா இடங்களிலும் லோக்கல் எல்லா இடங்களிலும் all the locals, ஒண்ணு போல நீங்க பாக்குறீங்க. you see equally, treat equally. யாரும் அவங்க வீட்டை நினைக்கிற அளவுக்கு நீங்க நடத்தல. You do not lead கரங்களை them and தட்டி treat கர்த்தரை them to மகிமைப்படுத்துங்களேன். make it think that they எங்கட think about the house. தங்களுடைய அப்பாவை போகணும், அம்மா கிட்ட போய் சாப்பிடணும், படுத்திருக்கணும், இத மாதிரி ஒருத்தர் நினைக்கல. அவங்கள பார்த்தா ஊழியம் 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 ஜெபம், இதுதான் அவங்களுடைய மனசுல எல்லாம் All இருக்குது. their mind is ministry, ministry and ministry and prayer. Never they think to go back to their house and sit and eat or sleep. பரவாயில்ல, நம்ம ஊழியக்காரங்க என் மானத்தை காப்பாத்துனாங்க. Servants of அப்படிப்பட்ட God. ஊழியக்காரங்களை கர்த்தர் எனக்கு தந்தாரு. அதுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி I சொல்றேன். thank God for giving me this kind of servants of God. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. ஆகையினால அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நான் உடனே அதற்குரிய விளக்கங்களை சொன்ன. பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் இப்படி ஊழியம் In the செய்தார்கள். Old Testament, Levites, how they ministered, I told them. லேவி ஆசாரியத்துவத்தின் ஊழியம் எப்படி இருந்தது? How the ministry of priesthood was there. தகப்பனை பாரு, I did not see my சாயை father, பாரு, mother. சகோதரரை அங்கீகரியே I will not acknowledge என்றெல்லாம் my siblings. சொல்லி கர்த்தர் மேல They சார்ந்திருந்தார்கள். did not say, they were completely leaning on to the அந்த Lord. லேவி ஆசாரியத்துவத்தின் ஊழியம் மனுஷனை பூரணப்படுத்தவில்லை. The Levitical Levitical priesthood ministry did not make man perfect. அந்த ஆசாரிய ஊழியம் பூரணப்படுத்தி இருக்குமானால் If that priesthood ministry had made them perfect, 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி as per the word told in Hebrews 7:11, அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தினால் ஒரு பூரணத்துவம் நிறைவு உண்டாயிருந்திருக்குமானால், if there will be perfectness because of the priesthood ministry, மெல்கிசேதேக்கினால் உண்டாகிற வேற ஒரு ஊழிய
நியமிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. There was not required for then a priesthood ministry by the Melchizedek. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியம் என்ன? So what is the ministry of the Melchizedek as per the law and order? தேவனுடைய ஜனங்கள் தான். All the people of தேவன் தான் எனக்கு எல்லாவற்றிலும். everything is God for me. தேவனுக்காக நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டோம். We are separated for God. அன்னகர்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். We are submitted as நாங்கள் eunuchs. பட்டமரம் என்று சொல்லுவதில்லை. We will not say that we are dry wood. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். God is with us. விசேஷித்த ஒன்றை எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். He has prepared something special for us. தாயில் வயிற்றில பிறந்தவர்கள் உண்டு. There are people those who are born by mother's womb. உலகத்தில் அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் Those உண்டு. who are in the world made as eunuchs. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறாங்க. There are people those who are surrendered themselves for heavenly kingdom. இது சத்தியம். Yes, this is truth. இது உண்மை. It is fact. இதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. When I hear this, there is a change கரங்களை தட்டி happening in my கர்த்தரை life. மகிமைப்படுத்துவோமே. Clap your hands and give glory to கர்த்தர் God. இப்படிப்பட்ட ஒரு மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்துகிற சத்தியம் அங்கே இருக்கிறது. This is the truth which God makes a change and brings அந்த a change. மாளிகையில் இந்த பரிசேயத்தை கேடகத்தை கொண்டு வந்து வைக்கிறார். In that house, the shields are kept inside. அது அந்த நீதிக்குரிய வாழ்க்கை. The life of ஒரு righteousness. பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கு Life இது of holiness. அவசியமாய் இருக்கிறது. It is very essential. அங்க என்ன இருக்குது அங்க? So what is அங்க there? 200 பரிசைகள். Now 200 அங்க shields. 300 கேடகங்கள். 300 shields. அப்படியான அந்த சத்தியம் என்ன செய்யும் என்று சொன்னால், So what does this truth does? இந்த உபதேசம் உங்களை என்ன செய்யும் என்று So what does சொன்னால், this truth doctrine 100 does to என்கிற you? இடத்தில் மாத்திரமல்ல, Not only the place, 200 என்கிற ரெட்டிப்பான இடத்துக்குள்ள உங்களை பங்குள்ளவர்களாக உங்களை மாற்றும். not only brings you to the state of 100, but makes you to the place of double fold இந்த 100. உபதேசத்தைக்குரியவர்களை பற்றி தீமோத்தேயுக்கு பவுல் நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு. When St. Paul writes epistles to Timothy about this தீமோத்தேயுக்கு doctrine, நிருபத்தை எழுதும்போது என்ன எழுதுறாரு? So what he writes- இந்த உபதேசத்தில் சத்தியத்துக்குரியவர்கள் நீ என்ன செய்ய? What you do? ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமா நீ எண்ண வேண்டும். found them worthy for double fold honors, those who are worthy எடுத்து for this வாசிக்க truth and பாப்போம். doctrine. ரெட்டிப்பான கணத்துக்குரியவர்களா நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். You have to consider them for the double honor. தீமோத்தேயு 2:17 1 Timothy 5:17. விசேஷமாக மூப்பர்களை விசேஷமா திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்? பாத்தீங்களா, அவர்கள் தான் ரெட்டிப்பான பாத்திரங்களாக என்ன Let வேண்டும். the elders who rule be counted worthy of double honor. அவர்களை கனத்துக்குரியவர்களுக்கும் கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். God changes them more than the people those who are honored. என்னுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இல்லாத ஒரு ஸ்தானத்தையும் மேன்மையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். God gives them an excellence which is not given to the sons and daughters. ஏசாயாவில் அவர்களுக்கு குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இல்லாத இருக்கிற ஸ்தானத்தை பார்க்கிலும் மேன்மையான ஸ்தானம். The position better than the position which is given to the sons and யார் daughters. குமாரர் குமாரத்திகள் யார்? Who are the sons and daughters? வேறு பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க. Those who are separated by நீங்கள் the எனக்கு Lord. எப்ப குமாரரா இருப்பீங்க? When you will be my sons? எப்ப நீங்கள் எனக்கு குமாரத்திகளா When இருப்பீங்க? you will be my daughters? நீங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்படும் பொழுது When you are separated, நீங்கள் எனக்கு குமாரரா இருப்பீங்க. then you will be my sons. 2 கொரிந்தியர் 6 கடைசியில பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்றார். 2 Corinthians 6 starts and Paul says, விக்கிரகங்களோடு சம்பந்தம் இல்ல, விக்கிரகத்தோடு சம்பந்தம் no இல்ல, connection with idols, அங்க இருளோடு சம்பந்தம் no இல்ல, connection with darkness. அப்படிப்பட்ட சம்பந்தம் இல்லாமல் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க. Those who live a life, a separated life like this. அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? About கடைசி them, what வசனத்துல scripture says in the last verse, நீங்கள் எனக்கு குமாரரா குமாரத்திகளா இருப்பீங்க. and you shall be my sons and my daughters. அல்லேலூயா. Hallelujah. இவர்களுக்கு இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் மேலான ஸ்தானம். The position for them, this position is excellent. அதனால உங்களை நீதிமான்களாக, உங்களை பரிசுத்தவான்களாக கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். And God desires to build you up like a people of righteous and saint. 200 என்பது ரெட்டிப்பான கனத்துக்குரிய பங்கு. 200 means double fold blessing. அந்த மாளிகைக்குள்ள இன்னொன்று இருக்கு. 300 பரிசையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. Inside this house also it is told as 300 shekels. அந்த மாளிகைக்கு அது அவசியமா இருக்கிறது. That is essential for this house. பரிசுத்த வாழ்க்கைக்கு அது அவசியமா இருக்கிறது. It is required for the holy life. நீதிமான்களுக்குரிய அவசியம், நீதிமான்களுக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமா It இருக்கிறது. is required for the righteous life. அந்த 300 என்று சொன்னால் 300 means தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். the experience of walking and being with எத்தனை God. வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்? You know how many years you walked with கொஞ்சம் God? சத்தமா சொல்லுங்க. Say, வாயை மூடிக்கிட்டு இருக்கிறீங்க டீச்சர்ஸ். தேவனோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்து how many கொண்டிருந்தான்? years? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். Enoch walked 300 years with God. நீதிமான்களுக்குரிய வாழ்க்கைக்கு, பரிசுத்தவான்களுக்குரிய வாழ்க்கைக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் அவசியம். The life of holiness, the life of a saint walking with God and being சரி, with God is essential. கிதியோனோடு யுத்தத்துக்கு புறப்பட்டவர்கள் எத்தனை பேர்? How many of them they started with Gideon for war? மீதியானியரோடு யுத்தம் பண்ண முடியாது. கிதியோன் எத்தனை பேரை கடைசியா கூட்டிட்டு போனான்? Finally Gideon took how many of 300 பேர் them to fight with Midianites? 300 பேரை அழைத்து கொண்டு போனான். He took 300 men. இந்த 300
300 என்று சொல்றது எதற்கு? யாரு அவர்கள்? யாரு Who are these 300? அவர்கள் நாயை போல நக்கி குடித்தவர்கள். They lick like a dog and drank water. அள்ளி வைத்த நிறைச்சவங்க இல்ல. Not they no completely fill their ஏதோ stomach. தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ளும்படியாக தங்களுடைய பிரதிஷ்டைக்குரியவர்கள். Those who are consecrated. தியாகக்குரியவர், தியாகத்துக்குரியவர்கள். Those who are dedicated. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, To live this Christian life. இந்த பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்பி கொண்டு To build up this போவதற்கு, holy life. ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கை To வாழ்வதற்கு live a righteous life. உனக்குள்ள உபவாசம் தேவை. You need fasting. உங்களுடைய வாழ்க்கையில தியாகம் உண்மை தேவை. You need dedication and holiness. ஒரு பிரதிஷ்டை உங்களுடைய வாழ்க்கையில் அவசியம். A consecration is required in your இது life. இல்லை என்று சொன்னா உங்களுடைய மாளிகையா கட்ட முடியாது. If it is not so, your house cannot be built up. தேவன் உன்னை அங்கீகரிக்க முடியாது. God cannot acknowledge you. அதுதான் அந்த 300. That is 300. அவர்களை கொண்டு தான் யுத்தம் பண்ண முடியும். With them only they can fight. அவர்கள் தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். They can only overcome evil. உலகம் மாமிசம் பிசாசை அவர்கள் தான் ஜெயிக்க They முடியும். only can overcome the world, the flesh and இந்த devil. உலகத்தில் ஒரு வெற்றி வாழ்க்கை அவர்களால் வாழ முடியும். With this world they can live a victorious life. இன்னும் 300 என்று சொன்னால் இன்னொரு ஒரு அனுபவம் இருக்கிறது. 300 means another experience is there. பேழையின் நீளம் எவ்வளவு? The length of the சொல்லுங்க, ark. பேழை எத்தனை முழ நீளம்? How many cubits? 300 முழ நீளம். 300 cubits was the length of தேவன் the ark. சபைக்குள்ள அந்த அனுபவத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has formed this experience in this church. புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்லப்படுகிறது. The church is set as New தேவ Testament. சமூகத்தில் கட்டப்படுகிறது. It is built up in God's presence. பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற நிழலுக்கும் மாதிரிக்கு ஏற்றவாறு உண்டாக்கப்படுகிறது. It is built up as by the shadow which is shown and given in the ஏதோ heaven. கமிட்டி சொல்லுகிற வார்த்தையின்படி கட்டப்படுகிறது அல்ல சபை. Church is not built up as by the words of committee. கமிட்டி செக்ரட்டரி சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது அல்ல சபை. It is not the church which obeys to the church secretary and leads. அப்படிப்பட்டவைகளை கட்டப்படுகிறது தேவனுடைய சபையாகாது. That cannot be built up as the church of அது God. அவருடைய மாளிகையா That உருவாக்கப்படாது. cannot be built up as the temple of இது God. ஆவியானவரால் கட்டப்படுகிற The அனுபவங்கள். experience of built up by the Holy Spirit. அதுதான் அவருடைய மாளிகையா கட்டப்படுகிறது. That is built up as a temple. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த பிரசங்கில நீங்க வாசிச்சீங்க. When you read in Ecclesiastes, அந்த திரவியமும் ஞானமும் கேடகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is told us wisdom and money shield. ஞானம் என்ன? ஞானம் கேடகம். Wisdom is a defense. திரவியமும் கேடகம். Money is a defense. அப்படியான அந்த ஞானம் என்ன? So what is this wisdom? இதான் யாக்கோபு நிருபக்காரர் சொல்றாரு. In James we read. நம்ம அடிக்கடி யாக்கோபின் புத்தகத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு. We often read the book of James and பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ண வைப்போம். we make the children to say this word and make them pray. ஜெபம் பண்ணு. மேக்ஸ் வரலையா? If you are not getting சயின்ஸ் வரலையா? if you are not able to study ஹிஸ்டரி science, மண்டையில ஏற மாட்டேங்குதா? if you are not able to study history, ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு those who are சொல்லுங்க, ஞானத்தை சம்பூர்ணமா பகிர்ந்து கொடுக்கிறார். the God who gives no wisdom யாக்கோபு perfectly those ஒன்றாம் who lack. அதிகாரத்துல வாசிக்கும்போது When we read in James 1, அதனால என்ன செய்யுங்க? what we do, ஞானத்தை ஆண்டவரிடத்தை கேளுங்கப்பா. therefore ask wisdom to அந்த the Lord. அஞ்சாம் வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். It's be verses 5 we say and pray. அந்த வசனத்தை வச்சு வச்சு ஜெபம் பண்ணு. Keep that word and pray. பிள்ளைகள் அந்த வசனத்தை மட்டும் தெரிஞ்சதுனால அந்த வசனத்தை வச்சு 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 ஜெபம் பண்ணி நான் ஞானத்தை கர்த்தர் தந்தார் என்று சாட்சி சொல்லுகிறது உண்டு. No, children keep this word and pray. They gave the testimony God has given us wisdom. ஆனால் இதற்கு பின்னாடி யாக்கோபு நிருபக்காரர் பின்னாடி வசனங்கள்ல சொல்றாரு, The James later verse it இந்த says, ஞானத்துக்கு குறைவு என்ன என்று சொன்னால், what is that which lacks wisdom? அந்த ஞானத்தின் குறைவு தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு. James 3:17 it says, what is that lacks அந்த wisdom? ஞான பரத்திலிருந்து வருகிற ஞானம், The wisdom that comes from above. அந்த ஞானத்தில் குறைவு என்பது சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, It means there's no pure life. சமாதானம் இல்லாத வாழ்க்கை, Life without peace. சாந்தம் இல்லாத Life வாழ்க்கை, without gentleness. இணங்கி போகாத வாழ்க்கை, Life without இரக்கம் இல்லாத வாழ்க்கை, without mercy, நல்ல சுபாவம் இல்லாத வாழ்க்கை, without good fruits, பட்சபாதம் பண்ணுகிற வாழ்க்கை, with partiality, மாயமான வாழ்க்கை, hypocrisy. 8 காரியம் சொல்லி இருக்குது. It's all about 8 இந்த things. ஞானம் உங்களுக்குள்ள இந்த கேடகம் இருக்குமானால், If you have this wisdom, this shield, அந்த யாக்கோபு defense, 3:17 என்ன வாசிக்கிறீங்க? what we read in James இந்த 3:17, கேடகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது when this shield is in you, இது முதலாவது என்ன செய்யுது? first what it does, உங்களுடைய ஜீவியத்தை சுத்தமாக்கிக்கிட்டே இருக்குது. it cleanses your life ஒரு first. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. சத்தமா சொல்லுங்களே. Shout loudly. விளங்கலையா? சோத்திரம் விளங்காட்டா விளங்கிதான் ஆகணும். சோத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. விளங்கினாலும் விளங்காட்டாலும் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்லதான் செய்வேன் நான். And even if you don't understand whatever the word கர்த்தர் God செய்தல said, என்ன I'll give it to சொல்லிருக்கு? you. ஞானம் என்று சொன்னா என்ன? So what is wisdom? சுத்தம். Pure. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. இந்த கேடகமே ஞானம் கேடகம். Oh, now the shield is இந்த defense. மாளிகைக்குள்ள உனக்குள்ள அந்த சுத்தம் இருக்கு, கேடகம் இருக்கு என்றால் உன்னுடைய ஜீவியத்தை சுத்தமாய் கொண்டே இருக்கும். The shield
which is kept in the house, which will make your life pure. யாரையாவது ஒரு வார்த்தை பேசிட்டா ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்காக காத்திருக்க மாட்டாங்க. So if someone has said something to them, they'll not wait for the charity அடுத்த meeting. நேரம் ஆண்டவரே பேசிட்டேனே சோத்திரம் என்ன சுத்திகரி, இனி நாளைக்கு அந்த வார்த்தை பேசக்கூடாதுன்னு அவ்வப்போது தன்னுடைய நாவை சுத்தமாக்கிக்கிட்டே இருப்பாங்க. Often they'll be sanctifying their tongue and mouth because they've said something wrong which they're not supposed to say. சுத்தமாக்கும் தேவா, பாடுங்களேன், பாட மாட்டாங்க. சுத்தமாக்கும் தேவா, சுத்தமாக்கும், சுத்தமாக்கும் தேவா, சுத்தமாக்கும், இயேசுவின் இரத்தத்தால் சுத்தமாகும், இயேசுவின் இரத்தத்தால் சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும் தேவா, சுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. சுத்தம் செய்யும் தேவா, சுத்தம் செய்யும். இயேசுவின் இரத்தத்தால் சுத்தம் செய்யும். இயேசுவின் இரத்தத்தால் சுத்தம் அப்போ இந்த செய்யும். சத்தியம் அறிய 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 The more you know the இந்த truth, சத்தியம் என்ன கேடகம் உள்ள இருக்கும்போது, the shield which is இந்த called truth is சத்தியம் there என்ன inside. பரிசை உங்களுக்குள்ள இருக்கும்போது, When you have this shield in இது you, உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். This will keep talking to you. தெய்வ பயத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கும். It will bring fear of God in you. தெய்வ பயம் தான் அந்த ஞானத்தை உங்களுக்குள்ள பிறப்பிக்குது. The fear of God brings wisdom in you. எப்பொழுது பயந்து இருக்கிற மனுஷன் The man who always fears பாக்கியவான். is blessed. எல்லாம் சண்டை போடுவாங்க, They'll fight well. எல்லா குறைகளும் பேசுவாங்க, They'll talk all complaints. எல்லா புழுதிகளையும் கொண்டு குப்பையையும் கொண்டு கொட்டுவாங்க. They'll put all the dust. கொட்டிட்டு ஆண்டவரே 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 ஜெபங்க. Then they pray well. எல்லா குப்பைகளை வச்சிட்டு என்ன செய்வாங்க? போய் Keeping all the trash inside. ஊழியத்துக்கு போறது They'll சிலர். go to the ministry. எல்லாம் சண்டை போடுவாங்க வீடுகள்ல. They'll fight in the house. வீடுகளை சண்டை போட்டு பைபிளை தூக்கிட்டு ஆராதனைக்கு போறா, சபைக்கு போறேன்னு வருவாங்க. நீ வராத, வீட்லயே உட்கார்ந்து சமாதானம் ஆயிட்டு நீ ஆராதனைக்கு வா. Now after fight, do not come to church. Be in the house, be in peace, and then come. வேதம் என்ன சொல்லுது? What does scripture சண்டை says? போட்டு இங்க வந்து ஜெபம் பண்ண உனக்கு எல்லாம் சரியாக்கிறேன்னு சொல்லல பைபிள். Scripture does not say after fighting you come and sit நீ and pray. பலிபீடத்துக்கு வர்றியா? நீ பலிபீடத்துக்கு When you வர்றியா? come to the altar, ஆராதிக்க முடியா வர்றியா? when you come to serve தேவ God, சமூகத்துல வந்து ஜெபிக்க முடியா when you வர்றியா? come to God's presence to pray, முதல்ல சமாதானம் ஆயிட்டு வா. first have peace and then come. காலையில கூட ஒரு ஆளு சொல்லுச்சு, முதல்ல சமாதானம் ஆயிட்டு வா. Also in the morning he said to someone, go முதல்ல in அதை peace. சொல்லுங்க பாஸ்டர். First, என்ன செய்ய? முதல்ல சமாதானம் வேணும். first you need peace. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. முதல்ல நீ சமாதானமாகு. First be in peace. அதுக்கு பின்பு வந்து வா தேவ சமூகத்துக்கு. Then you come to God's அந்த presence. கேடகம் உனக்குள்ள என்ன சொல்லும்? The shield what அந்த will தேவனுடைய they- வார்த்தை உங்களுக்குள்ள The என்ன word of சொல்லும்? God what will tell? அந்த சத்திய பரிசை உன்னோடு கூட என்ன பேசிக் The கொண்டிருக்கும்? truth what will say, நீ சுத்தமாகு. become pure. அந்த வார்த்தை எனக்குள்ள பேசுது, அந்த மாதிரி அனுபவம் எனக்குள்ள உண்டாகுதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். Those who say this experience அந்த happening in அனுபவம் the எனக்குள்ள hands- வருது பாஸ்டர், அப்பப்போ Pastor, that experience is coming to me. அப்பப்போ வருதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்க பாப்போம். Those who say it's coming often. சிலருக்குள்ள தான் வருது, சிலர் அப்படியே உட்கார்ந்துருங்க, அப்பமாவே உட்கார்ந்துருங்க. சோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. எல்லாருக்குள்ளும் நமக்குள்ள அந்த ஞானம் உங்களுக்குள்ள ஒரு சுத்தத்தை உருவாக்கும். That wisdom has to bring purity in you. தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? The உங்களுக்குள்ள word of God what will do? பயத்தை It will உண்டாக்கும். bring fear. அந்த பயம் தான் என்ன செய்கிறது? The fear ஞானத்தை உண்டாக்குது. brings wisdom. அதான் கர்த்தர் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவள என்ன செய்கிறேன்? The man who நோக்கி trembles by பார்க்கிறேன். word, I look unto him. ஐயோ தேவனுடைய வசனம் இப்படி சொல்லி இருக்குதே. Behold, the word of God says கர்த்தருடைய this. வார்த்தை இப்படி சொல்லி இருக்குதே. God's word says this. கீழ்ப்படியாம இருக்கிறேனே. I'm disobeyed. இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்காம I'm not இருக்கிறேனே. surrendering to this word of God. ஞானம் முதலாவது உனக்குள்ள சுத்தமான அனுபவத்தை உருவாக்குது. First, this wisdom brings purity in your life. This pure experience. One. இரண்டாவது, Second, அந்த ஞானம் என்ன செய்யுதா? சமாதானம். இரண்டாவது என்ன உண்டாக்குது? சமாதானம். the wisdom brings இத peace. கேளுங்க. ஞானத்தில் குறைவா இருக்கிறீங்களா? If you are lacking wisdom, ஆண்டவரே தாங்க எனக்கு. oh Lord, give me peace. எனக்கு ஒரு சுத்தத்தை தாங்க. Give me purity. ஆண்டவரே ஞானத்தில் குறைவு இருக்குதா? If you are lacking wisdom, வானத்திலிருந்து கர்த்தர் இந்த ஞானத்தை கர்த்தர் தந்துருவார். God will give the wisdom from above. என்ன இருக்குது? வேற ஒரு ஞானம் இருக்குது, அதையும் சொல்லி இருக்குது. There's also another wisdom said. அந்த ஞானம் பரத்திலிருந்து வராத பூமியிலிருந்து முளைக்கிற ஞானம். And that wisdom doesn't come from above, it sprouts out from அதுக்கு the earth. மேல 15 வசனத்துல சொல்லி இருக்குது. It is told in verses 15 அது above. பூமியிலிருந்து முளைச்சு வருது. Now it comes from the அது earth. பரத்திலிருந்து வரதா இல்லாமல் உலக பிரகாரமான லௌகிக சம்பந்தமானது. The wisdom does not descend from ஜன்ம above. சுபாவத்துக்குரியது. It's earthly. எது எது? பரத்தில் மேல உள்ள வசனம். The verses above. கசப்பான வைராக்கியம், விரோதம், பெருமை, பொய், இதெல்லாம் எங்க இருந்து வருது? The bitterness, சொல்லுங்க. envy, self-seeking, இதெல்லாம் எங்க வருது? all this boasting. நான் சொல்லல, பைபிள்ல வசனம் 14 வசனத்துல பாருங்க. Verses 14 says, கசப்பு சொல்லி இருக்குது. bitterness, கசப்பான வைராக்கியம், bitter envy, விரோதம், self-seeking in hearts, பெருமை, நீங்கள் boasting. பெருமை பாராட்டாதீர்கள்.
பொய். lie. சத்தியத்துக்கு விரோதமாய் சொல்லுங்க. பொய் சொல்லாமலும் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருதா? From where it comes? பூமிக்குரிய ஞானமா? It is the earthly wisdom. பூமி லௌகிகமானதா? It is about worldliness. ஜென்மம் அப்படிதான் செய்யும். Now the பொய் பேச வைக்கிறது உன் ஜென்ம சுபாவம். it is the birth nature that makes you to talk பெருமை lie. பாராட்டுறது உன் ஜென்ம சுபாவம். Boasting is your birth இன்னைக்கு nature. மனுஷர் அநேகர் பெருமையா நடந்து கொள்ள பாக்குறாங்க. Now many are trying to boast themselves. பெருமையா நடக்கிறாங்க இன்னைக்கு. They are boasting so much. ஐயோ சிலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அது பெருமைக்கு குறைவே கிடையாது. ஒன்றுமில்லாட்டாலும் In some life even they have nothing, they so much எல்லாம் boast. இருந்து மனத்தாழ்மையா இருந்து ஜீவிக்கிறாங்களே அவங்க பாக்கியவான்கள். And those who even after having so much everything they live humbly. They are blessed. தாழ்மையோடு ஜீவிக்கிறாங்களே They live humbly. அவங்க தேவ சமூகத்துல இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. They'll be further blessed in God's presence. கர்த்தர் எவ்வளவு ஒன்ன மேன்மையா உயர்த்தினாலும் Even to what extent God exalts them, நீங்க என்ன செய்யணும்? what do you have to do? அப்படியே ஒண்ணுமில்லாத போல தேவ சமூகத்துல இருக்கணும். You have to humble yourself in God's அந்த presence. மொர்தேகாய போல இருக்கணும். You should be like Mordecai. பாருங்க உயர்த்திட்டான். God exalted him. ராஜா உயர்த்திட்டார் King மொர்தேகாய். exalted him. ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டான். And he was no, ராஜ கிரீடம் he was தரிக்கப்பட்டான். put royal பாருங்க garment. ராஜாவின் செங்கோல் கொடுக்கப்படுது. The scepter was given. Royal ராஜா crown was given. பரிசுத்த மோதிரம் கொடுக்கப்படுது. The signet ring was given. ராஜா ஏறின குதிரையில இருக்கிறான். He was on the horse of the king. ராஜா சுற்றி வர்ற வீதிகள் எல்லாம் கொண்டு போறான். He walked கொண்டு in the streets. போகப்படுகிறான். He was taken in the streets of where king's mood. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. என்ன செய்தா இப்போ? What is happening? அடுத்து இறங்கி வந்த உடனே Next he came down. நேரா வாசலுக்கு போயிட்டான். ஒரு அல்லேலூயா He went to சொல்லுங்களேன். the gate immediately. எவ்வளவு ப்ரமோஷன் வந்துருச்சு. So much promotions ஏன் came. ஏங்க போகணும் திரும்ப? Why he has to go there? உன்னை கர்த்தர் உயர்த்துறாரு. God is exalting you. உயர்த்துற உடனே தாழ்வை நீங்க மறந்துட கூடாது. Never you should forget the நீ humbleness. அந்த தாழ்வுல இருந்ததனால தான் கர்த்தர் உன்னை உயர்த்தினார். Because you were humble, God lifted சிலர் you up. சொல்றாங்க ஏன் முன்னாடி நாங்க அப்படிதான் கஷ்டத்துல இருந்தோம். Some say before we were in முன்னாடி difficult ஒண்ணும் state, இல்லாம இருந்தோம். before we had விலை nothing, குறைந்த வஸ்திரங்களை வாங்கி உடுத்தணும். and we took the used garments. இப்போ நல்லா இருக்கிறோம். Now we are good. ஏன் வாங்க கூடாதா? Why we should not எனக்கு buy? இது தகுதி இருக்கு. தகுதியான வஸ்திரம் சொல்லி இருக்குதே. I am qualified, so I should wear qualified அதனால garments. 20,000 25,000க்கு வாங்கி போனா எனக்கு தகுதி இருக்குது. I am qualified to buy the garments for 20-25,000. எல்லாம் முழிக்கிறாங்க அப்படியே திருன்னு சிலர். லௌகிக சம்பந்தமான வேண்டாம். It's not required, it's connected to the world. வேண்டாம். எப்பொழுது அந்த தாழ்விலே நடந்து கொள்ளுங்க. Always be in humbleness. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். The Lord will exalt you. அதனால வாசற்படியில் நிக்கறாங்க. They stand by the gates. நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறீங்க? What we read in காலையில Proverbs. கூட நான் வசனத்தை சொன்னேன். வாசற்படி கதவு வாசற்படியில நிக்கறாங்க. They stand by the gates. என்ன சொல்லிருக்கு? வாசற்படி நித்தம் விழித்திருக்கிறாங்க. Who listen, watching daily on my என் gates. கதவு நிலையருகே காத்திருக்கிறாங்க. Waiting at the posts of my எனக்கு doors. செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Bless the man who listens to me. வாசற்படியில நித்தம் என்ன செய்யறாங்க? Watching daily at the gates. விழித்திருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. மொர்தேகாய் மாத்திரமல்ல. Not only Mordecai, சூனேமியாங்கிற ஒரு ஸ்திரீ கூட இருந்தால் also the woman called Solomite. அவள் நல்ல செய்ய வேண்டிய உபசரிப்பு எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பரிசுத்தவானுக்கு அவர் செய்தார். She showed all the hospitality to the saints which came to her house. அந்த ஊழியக்காரருக்கு நல்ல கனம் பண்ணினார். To that servant of God she honored him. நல்ல ஒரு மெத்தையில் ஒரு அறை உண்டாக்கினாள். In their room she put a bed, நல்ல கட்டில் உண்டாக்கினாள். wood. நாற்காலியை உண்டாக்கினாள். He set up a chair, அங்க மேஜையை உண்டாக்கினாள். a table, அங்க குத்து விளக்க உண்டாக்கினாள். a lamp, she said. நல்ல கருசனையோடு சலகரணையோடு கூட நல்ல No, உபசரித்தாள். she took care of him so much. அந்த அன்பின் உபசரிப்பை மறந்துடுவாரா? Will God forget the labor of love? நாம் அன்பினால படுற பிரயாசத்தை மறந்துடுவாரா? Will God forget the labor of love? இவள் ஏதாவது எதிர்பார்த்த அந்த காரியங்களை செய்தால் Did she expect anything? Did இந்த that? பைபிள்ல நிறைய பேர் அப்படி எதிர்பார்த்து சிலதை செஞ்சிருக்கிறாங்க. In the எஸ்தர் ராஜியை போல. There's scripture, there are those who did many things. எஸ்தர் ராணி விருந்து கொடுத்தானா நல்ல ஒரு ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கணும். நல்ல சாப்பிட வச்சு ஆசீர்வாதத்தை வாங்கணும், நன்மையை வாங்கணும். And Esther prepare a banquet and gave a feast to because she had something. யாக்கோபு ஈசாக்கிட்ட போய் ஆகாரம் கொடுத்தானா சாப்பிட வச்சு ஆசீர்வாதத்தை வாங்கணும். Now Jacob gave and feeded his father Isaac and he wanted to receive the blessing. அதனால தான் சிலர் வீட்டுக்கு போனா பாஸ்டர் நீங்க சாப்பிடுங்க, சிஸ்டர் சாப்பிடுங்க. Some when I go to house, நீங்க சாப்பிட்டா தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். Only then we'll be blessed. எங்களுடைய பாஸ்டர் எம்ஜே மேத்யூன்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். We had a pastor called MJ Matthew. அவர் தான் ட்ரிவாண்ட்ரம் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். So went to Trivandrum convention. அப்ப ட்ரிவாண்ட்ரம் கன்வென்ஷன் போயிருக்கும்போது இங்க வான்னு கூப்பிட்டாரு என்ன. So he called me, come here. அப்ப அதுக்கு முன்னாடி அவர் தூத்துக்குடியில சென்டர் பாஸ்டர் இருந்தார் அவர். And before that he was center pastor. ஜெயக்குமார் இங்க வா அப்படினாரு. He called me, Jacob, என் பேர் come here. ஃபர்ஸ்ட் தெரியல. He did not know my name. அப்பா அவர் பேரை சொல்லி கூப்பிடு ஆடிட்டு பையன் நான் இங்க வான்னாரு. He called me my father's name. உடனே கூப்பிட்டு அவர் உடனே சொல்றாரு அங்க பாரு ஊழியக்காரங்க போறாங்க பாரு. He said, see, servants of God are going there. எப்படி போறாங்க பாத்தியா? How they are going. அவன் வயிறுலாம் முன்னாடி போகுது, அவன் தான் பின்னாடி போறான். No, he is going. அவன் டேபிள்ல முன்ன பிரசங்கம் பண்றான், டேபிள் அங்க இருக்குது, இவன் இங்க நிப்பா. The table will be there and he'll be standing ஏன் here. இப்படி ஆச்சு தெரியுமா? Do you know why here? நல்லா கவனிச்சுக்கணும். Pay attention. விசுவாசிகள் வீடுகள் எல்லாம் போய் When you go to the சாப்பிடுங்க
சாப்பிடுங்க. Eat. சாப்பிட்டா தான் எங்களுக்கு Eat. ஆசீர்வாதம். Only then we will be blessed. சாப்பிட்டு After eating, நம்மளை இப்படி ஆக்கிடுவாங்க. they'll make us like that. அப்படி நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது. Like that, we should not eat and become a ஹalleluya blessing. சொல்லுங்களேன். Because of that big stomach, அப்படி நமக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது. we should not bless them. தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கணும். God has to bless them. அதனால உங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு கொடுக்காம ஒண்ணு குடிக்க கொடுக்காம அனுப்பிடாதீங்க. It doesn't mean that when I come to your house, ஏன்னா நாங்க கேட்போம். if we want, we will ask. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout நாம hallelujah. உங்க வீட்டு பிள்ளை ஏற்கனவே சொன்னது போலதான். We are the children அதனால of உங்க your வீட்டுல house. எல்லாம் தேவையோ அதை கேட்பேன். So we will ask what you போனா want. சில வீட்டுல நல்ல டீசெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. டீசெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க In சில some house they'll become so கேட்டா உடனே தருவாங்க. we have behaved நான் decently. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, இல்ல பாஸ்டர் சாத்துக்குடி தர்றேன், இல்ல பாஸ்டர் காஃபி போடுங்க, yesterday we went இல்ல to some ஸ்நாக்ஸ் house, வச்சிரு, give எல்லாம் snacks. இல்ல வேண்டாம். I said no. சுடு தண்ணி மாத்திரம் வர பரவாயில்ல, Give சுடு hot தண்ணி water. மாத்திரம் தந்தாங்க. ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு ஹalleluya I சொல்லுங்க. gave them hot water. சோத்திரம் என்ன வேணுமோ அதை கொடுங்க நீங்க. So what we want, give that. கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா நான் வேற அந்நியருடைய வீட்டுக்கு நாங்க போகலையே. No, I'm not going to a stranger's house. வீட்டுக்கு வந்தா தானே பாஸ்டர் குடிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க சிலர் பார்த்தா. என் வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொன்னா 3 வருஷம் ஆச்சு. அப்படியா சோத்திரம் ஆண்டவரே, சீக்கிரம் கொண்டு போங்க ஆண்டவரே. Some say no, it's 2 years, 3 years past coming to my house. என்ன பண்றது, எல்லா வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தேன். சில வீட்டுக்கு போக முடியல, மன்னிக்கணும். தெரியுது சூழ்நிலைகள் Situation is different, so I'm not able to come to some அதனால house. God has to forgive நான் me. போகாட்டாலும் சகோதரிமார்கள் ரெகுலர் அக்கா ரூபி அக்கா எல்லாம் ரவுண்ட் பண்ணிடுறாங்க. அதனால பிரச்சனை இல்லை எனக்கு. Even if I don't go, sis Ruby sister is going around and coming. சோத்திரம். ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. அப்ப என்ன நடக்குது அங்க? So what is happening? என்ன காரியங்களை சொல்றது இப்போ? So what I was telling? என்ன கேட்ட உங்க இடத்துல? So what I was telling? சொல்லுங்க. சாப்பாட்டு காரியங்கள். அது கரெக்டா மறக்க மாட்டீங்க. சோத்திரம். என்னடா முன்னாடி இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அப்படிதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல That's how you நினைக்கிறாங்க. wanted to get blessing. ஆனா இந்த ஸ்திரீ ஒண்ணும் எதிர்பார்க்கல. But this woman did not expect anything. வீட்டுல தங்குறாங்க. She came and ஏதாவது பிரேயர் பண்ணணுமா? do you want to பிரேயர் pray? ரிக்வெஸ்ட் ஏதாவது Is there any இருக்குதா? prayer request? ஜெபிக்க வேண்டிய காரியம் ஏதாவது Is there இருக்குதா? anything I have to pray? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கிறேன். Nothing I சோத்திரம். have. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். I'm good. Shout hallelujah. நல்லா இருக்கிறேன். I'm good. கேசி கிட்ட கேக்குறாங்க. As he asked to எப்ப KFC. இந்த அம்மா கிட்ட கேட்டா ஒண்ணு வேண்டாங்கறாங்க. If I ask this woman, she's saying nothing, she's ஒண்ணுமே good. இல்லங்கறாங்க. அவரை பார்த்து நம்ம வயசானவங்க ஆயிட்டாங்க. Now when I see they're வீட்டுல ஒரு old, சத்தத்தையுமே கேட்கல. I don't hear their கேசி voice. இருக்கிறாங்க. அந்த அவரு ஐயா ரூமுக்குள்ள தான் இருப்பாரு அவரு. No, he will be there in the எலிசா room. எங்க இருப்பாரு? Where Elisa will be. எங்க இருப்பாரு எலிசா? Where Elisha will be. எலிசா எங்க இருப்பாரு? Where Elisha will மேல be. கட்டி கொடுத்திருக்காரு. the house. அந்த ரூம்ல தான் இருப்பாரு. He'll be there inside the கிச்சன் room. வளைக்கு போறது யாரு? Who will go to the kitchen? கிச்சனுக்குள்ள எல்லாம் போய் ரூமுக்குள்ள எல்லாம் போய் ஸ்டோர் ரூம்ல எல்லாம் போய் அலசுறது யாரு? Who goes to the kitchen store room and எல்லாம் யார் பீட்டரை பார்க்காதீங்க. யாரு? கேயாசி. Gehazi. கேயாசி என்ன செய்யற? அடிக்கடி திட்டுவோம், போகாதடா அங்கிட்டு நிக்காதடா, போ வெளியே போயிரு. கேயாசி. உள்ளலாம் போய் அலசி என்ன செய்யறது? So what he does, பார்த்துட்டு வந்தாராங்க. ஒன்றும் காணும் போல, குழந்தை இல்ல போல. there's nothing, no child. நம்ம கொடுக்கணுமே, ஏதாவது செய்யணுமே. Something we have to do. ஏன்னா அந்த ஆண்டவருடைய அவர் அன்பு சும்மா இருக்காது. தேவனுடைய the love will not நீங்க stop. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும்போது When you do something for God, அவர் ஏதாவது சும்மா இருக்க மாட்டார். He cannot keep நீங்க quiet. செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யும்போது, when you do the ministry you're நீங்க supposed to செய்ய do, வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது when you do the things we are supposed to do, தக்க சமயம் வரும். right time will come. கர்த்தருக்கேற்ற நாள் வரும். When the time of God ஒரு will come, நாள் வரும். one day will come. அது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும். That will be the day of அது blessing. சந்தோஷத்தின் நாளா That will இருக்கும். be the day of joy. அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற and நாளா that day will இருக்கும். change your morning into dancing. கூப்பிடு, அவளை கூப்பிடு. Call her. கேயாசி சொல்றான், Gehazi said, ஐயா அந்த புருஷன் வயசாகி போச்சு, now her husband is old, ஆனா அந்த குழந்தை வீட்டுல இருந்தது மாதிரி இல்ல, looking, there's no child, பிள்ளை இல்ல போல. no child like. கூப்பிடு. Call her. உடனே அந்த அவள் என்ன செய்கிறாள்? What she did, அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. when you read this chapter, உடனே அவள் என்ன செய்கிறாளா? what she did, அந்த வாசற்படியில தான் வந்து நின்று கொண்டிருக்கிறாள். she stood in the doorway. பாருங்கள், அப்பொழுது அவளை கூப்பிடு என்றாள். When he said, call கூப்பிடும்போது அந்த her. சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாள். When he had called her, அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து she obeyed to the நீ calling. பணிவிடை செய்யும்படியாக காத்திருப்பாயானால், If you're waiting to do the ministry, எதற்கு கூப்பிடுகிறாரோ தெரியல. why he is calling, நல்லாதான் இருக்கிறோம், we are good. இன்னும் என்ன உதவி தெரியல. I don't know what help. ஒருவேளை துணி வாஷ் பண்றதுக்கு கூப்பிடுறாரோ தெரியல. Maybe he is calling to wash my ஒருவேளை husband's ஏதாவது clothes. அயர்ன் பண்ண வேண்டியது இருக்குதோ Maybe தெரியல. something has to be ironed. ஒருவேளை ஐயா வேற ஏதாவது பணிவிடை செய்யணும்னு Or some கேட்கிறாரோ other help தெரியல. has to be done. அவள் காத்திருக்கிறாள். She was waiting. நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகளை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்து கொண்டே இருப்பீர்களானால், For the name's, God's name's glory, whatever the ஒரு ministry or நாள் hospital you're உண்டு. supposed
do, you அந்த one day நாள் will கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். and then God's promise will be fulfilled in your life. கண்டிப்பா ஒரு நாள் அந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுக்குள்ள God நிறைவேற்றுவார். will fulfill His promise in your life. காலங்கள் கடந்து போனதை பற்றி யோசிக்க Do வேண்டாம். not think about days passing. 18 வருஷமா தேவ சமூகத்துல கூனியாக வந்து கொண்டுதான் இருந்தால் 18 years she was bent and அந்த coming to சிறி the church. கூனியாக தான் 18 வருஷமா She வந்துகிட்டு was bent இருந்தாள். and coming for 18 years. அவள் வந்ததை பத்தி ஒருவருமே அதை பத்தி கருத்து இந்த அம்மாவுக்கு ஏதோ வந்துட்டு போற அவ்வளவுதான் வயசான காலத்துல பரலோகத்துக்கு போறதுக்காக வந்துகிட்டு Now, இருக்கிறாங்க. this woman was coming and going on the age of old to go to heaven. ஆனா ஒரு நாள் வந்தது. But one day came. இயேசு அந்த தேவாலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணி Jesus கொண்டிருந்தார். came to the temple and அது preached. ஓய்வு நாளாக இருந்தது. That was a Sabbath அந்த day. நாள் பிரியமானவர்களே இந்த நாளாக இருக்கலாம். Beloved, that day can உங்களை be this day. விடுவிக்கிற நாள் ஆசீர்வதிக்கப்படுகிற நாள் இந்த நாளா இருக்கலாம். This can be the day of your blessing and அவர் deliverance. ஆபிரகாமின் குமாரத்தினால் She was the daughter அவர் of Abraham. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைதான். She was the child of God, தேவனுடைய was saved. ஆலயத்துக்கு வரக்கூடியவள் தான். She was supposed to come to அவளால the temple. எவ்வளவு நிமிர முடியாமல் இருந்தாள். But she was not able to stand வளர straight. முடியவில்லையே. She was not able to grow. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கிறோம். I will try. முயற்சி பண்ணி பார்க்கிறோம். We try. பெற்றுக்கொள்ற சம்பாத்தியம் எல்லாம் பொத்த பையில போட்டது போல All இருக்குது. our earnings are put in the bag which is as a whole. ஒரு மாதத்துல ஒரு செலவு வருது. One sums me அடுத்த expenses மாசம் coming. அந்த செலவு வைக்க கூடாதுன்னு சொல்லி சுருக்கி பார்க்கிறோம். I tighten my expenses. ஆனா அந்த பணம் வேற ஒரு விதத்துல ஓடிடுது. But next month the expenses ஏதாவது goes away. ஒன்றில போயிருது. It is running out. வளர முடியல. We are not able to வீடு grow. கட்டப்பட முடியல. We are not able to build up house. ஆசீர்வதிக்கப்பட முடியல. We are not able to be blessed. எங்க வளர்றது? How should we grow? கூடிக்கொண்டே போகிறோம். We are going down. சுமை என் மேல ஏறிக்கொண்டே இருக்குது. Your burden is over us. எத்தனை வருஷம் ஆச்சு? How many years? கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷங்கள் So many ஆயிருச்சு. years passed after குடும்பமாய் marriage. பல வருஷங்கள் So ஆயிருச்சு. many years passed. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். God's word will be நிறைவேறுகிற fulfilled. ஒரு நாள் உண்டு, மறந்துடாதீங்க. Never forget this one day of God. எப்பொழுது நீ கூடிக்கொண்டே இருப்பதல்ல. Never you will be bent always. எப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து போகிறதில்ல. Never your life will நீ move like this. தேவனுடைய பிள்ளை. You are the child of நீ God. ஆபிரகாமின் குமாரத்தி. You are the daughter of Abraham. நீ தேவனுடைய ஆபிரகாமின் குமாரன். You are the son of ஒரு Abraham. நாள் இயேசுவை நிமிர பண்ணுவார். One day Jesus will make you to stand straight. மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க விதத்துல, Like others envy. மற்றவர்கள் பார்த்து எரிச்சல் அடையத்தக்க Like others விதத்துல will feel jealous about you. பாருங்க, அந்த கூடிய நிமிர வச்ச உடனே Immediately when the woman was made straight. அந்த ஜபாலய தலைவன் வந்து சொல்றான், கோவம் வந்துருச்சு அவருக்கு. Now the ruler of synagogue was angry. இவ்வளவு நாளா யோசிக்கல, அந்த அவளை பத்தி ஒரு காரியமும் யோசிக்கல. So many days he did not even think about her. அங்க உள்ள செக்ரட்டரி வந்துட்டாரு. Now the secretary came. எங்க அந்த ஜபாலய தலைவன், The ruler of the அந்த synagogue. செக்ரட்டரி வந்துட்டாரு. The அவர் secretary வந்து came. எப்படி நீ இதை செய்யலாம்? How can you do that? எப்படி நிமிர வைக்கலாம்? How can you make us இல்ல, straight? என்னுடைய ஜனத்தை நிமிர வைக்கிறதா என்னுடைய வேலை. My work is to make my people straight. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான். I am the Lord God who makes you to walk straight. பாத்தீங்களா, அவன் கோபம் அடைஞ்சிட்டான். He was angry. எரிச்சல் அடைஞ்சிட்டான். He was envy. நான் பாருங்க, கர்த்தருக்கு சொல்ல, இவ்வளவு நாளா நீ யோசிக்கல அத பற்றி. So many days you did not think. மனுஷன் உயர்த்தப்பட அவனுக்கா ஒரு நாளாவது நீ ஜெபம் பண்ணி இருப்பியா? To man for the people to have ஒரு நாளாவது அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நீ வேண்டி இருப்பியா? Have you ever prayed for the growth of ஒரு them? நாள் நீ கவனிக்கல. Never you saw ஆனா that. இன்றைக்கு கர்த்தருடைய பார்வை உன் மேல வருது. But today is God's side has come up for கமிட்டிக்கு you. உன் பார்வை தெரியாம இருக்கலாம். That day you may not see. சபையில் இருக்கிற விசுவாசிகள் உன்னுடைய நிலவரத்தை உணராமல் இருக்கலாம். Believers may not see you. ஆனா உன்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார். But there's one God who sees அவருடைய you. பார்வை உன் மேல இருக்குது. His sight is over நீ you. தேவாலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிற அவருக்கு நன்றாக தெரியும். You may be coming to the church, he knows it well. வருஷங்கள் போகுது, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே நினைச்சு நீ சோர்ந்து Do போகாத. not become weary, so many years past, no blessing. நான் வருகிறது வந்துகிட்டே இருப்பேன். I keep coming. தேவாலயத்துக்கு போய்கிட்டே இருப்பேன். I'll keep going to என் the church. ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். Never else stop praying. உவாச ஜெபம் போறியே. You're going for fasting ஆலய prayer. ஆலயம் போறியே. You're going daily. ஊழியர் செய்யறியே. You're going for ministry. இத்தனை வருஷம் ஆச்சு. So many years past. எங்கேயாவது பிரசங்கம் கொடுத்தாங்களா? Did you give message ஊழியம் preach? கொடுத்தாங்களா? Did you give ministry? கொடுக்கறாங்களோ கொடுக்கலையோ? No. நான் அந்த ஊழியத்தோடு இணைந்து இருக்கிறேன். We are built up with the ministry. தேவனுடைய United with ஜனத்தோடு ministry. நான் இணைந்து இருக்கிறேன். I'm united with the people ஒரு of நாள் God. உண்டு. One day will come. கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். Lord will honor me. கர்த்தர் என்னை ஒரு நாள் One day கனப்படுத்துவார். Lord will honor me. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய கர்த்தர் ஒரு நாள் உன்னை உயர்த்துவார். Do the things which are supposed to do. One day God will அந்த lift you up. சூலமியால் அதை செய்து கொண்டே இருக்கிறாள் பாருங்க. Now, the Shulamite was doing இதான் this all. எலியாவின் கைக்கு எலிசா தண்ணி வார்த்து கொண்டே இருக்கிறான். No, Elisha was taking care நீ of செய்ய Elijah. வேண்டியது செய்து கொண்டே இரு. And you do whatever you're supposed to do. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்ல வார்த்தை இல்ல. The word of Boaz to Ruth. நீ உன் மாமியாரை பின்பற்றி வந்தது. The way you நீ followed your உன் mother-in-law. மாமியாருக்கு செய்ததோ. The things what you did to நல்லா mother-in-law. பாருங்க அந்த வசனத்தை ரூத்தின் 2ஆம் அதிகாரத்துல. Ruth 2, see that word? நீ இந்த செட்டையின் கீழ் வந்துட்ட. Come under the உனக்கு wings. நிறைவான பலன். You have a fullest ஒரு reward. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. அந்த நிறைவான பலன் என்று சொன்னால் என்ன? So what is this fullest reward? ஒரு குறைவும் இல்லாத ஆசீர்வாதம்.
blessing without any ஒரு lack. அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. எல்லாரும் சத்தமா பின்னாடி எல்லாரும் சொல்லுங்களே. Everyone shout ஒரு hallelujah. குறைவில்லாத ஆசீர்வாதம். Blessing without any lack. நிறைவான ஆசீர்வாதம். Full of blessing. எப்படி உனக்கு வந்துச்சு? How did it come? சொல்லுங்க. அந்த 10 வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? What is told in verses 10? போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்ல வார்த்தை இல்ல. The word of Boaz to Ruth. எப்படியாவது தயவு எனக்கு கிடைச்சிச்சு. You have found, I இப்படி found, ஒரு நன்மை கிடைச்சதுக்கு. I found this mercy. உம்முடைய கண் என் மேல பட்டதுக்கு. I found favor in your உம்முடைய eyes. பார்வை என் மேல படுத்ததுக்கு நான் எம்மாத்திரம். How worthy. 11 வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம். What we read in verses 11. அவள் என்ன சொல்லுகிறா போவாஸ்? Boaz, what he says? புருஷன் மரணம் அடைந்த பின்பு After your husband died, எல்லாவற்றையும் இழந்துட்ட. you lost everything. ஒரு நிந்தை, Reproach, ஒரு அவமானம், shame, இழந்து போயாச்சு. everything is lost. இப்போ உன் மாமியாரை என்ன செய்தாய்? Now மாமியாருக்கு நீ செய்தது, that you have done to your mother-in-law, அந்த செய்தது முக்கியமல்ல. not only that is உன் important, தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டுட்டியே, அதான் மேன்மை. you left to your husband, எப்படி? you left to your father, your mother, and the land of your birth. That is excellent. 45 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in Psalms உன் 45. தகப்பன் வீட்டையும் குமார்த்தியை கேள், Listen, O daughter, தகப்பன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், consider and incline your உன் ear. ஜனத்தையோ Forget your own உன் people. தகப்பன் வீட்டையோ Also your father's- மறந்துரு. father's house. இந்த வாழ்க்கை ரூத்துக்கிட்ட இருந்துச்சு. This life ஒரு was with அல்லேலூயா Ruth. சொல்லுங்களேன். Shout hallelujah. யாரை நினைச்சுக்கிட்டு இருந்தா? Who she was? யார் அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஏதாவது Was she thinking about her father and mother? வீட்டுல கொஞ்சம் ஊன்ட்டு வந்துட்டாலே போதும். In a family, something you சில say, உஃப்னு ஊதுனாலே போதும். தொட்டா something சுருங்கி. just you blow, it is like, உடனே நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேன். let me go to எங்க house. அம்மா பார்க்கணும் போல இருக்குது. Yeah, I'm feeling like going seeing my mother. இருக்கு என்ன இன்னைக்கு இங்க போகணும்னு சொன்னேன், ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னேன், You wanted to go to the ration, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன். important work you wanted to go. இப்படி இருக்கு சொன்ன என்ன திடீர்னு என்னாச்சு? Suddenly what ஓ happened? இவர் விளங்கிடுவார் நம்ம சொன்னதுதான். And you will understood. ஓ சரி சரி. Because he said இப்ப something. ஓ நினைக்குதுங்க. I understand. நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா ஆசீர்வாதம் கிடையாது, வீட்டுல குறைவு தான் வரும். If you think about your father's உன் house, மாமியாருக்கு நல்லா செய்யணும். கேக்குதா? do you understand that? நீ உன் மாமியாருக்கு What is that you have to do to your அந்த mother-in-law? இடத்துல என்ன வாசிக்கிறீங்க? ரூத்தே, What do we read? மாமியார் இல்லாதவங்க நல்ல வாய் தர சொல்றாங்க பாருங்க. நான் இப்ப பாக்குற சிலர் மாமியாருக்கு செய்யறது, இப்ப மாமியார் இல்லாதவங்க எல்லாம் சொல்றாங்க தைரியமா, கத்து சோத்திரம் மாமியாருக்கு செய்யறது சோத்திரம். All that you have done to your mother-in-law. ரூத்தே, சபையில் உள்ள ரூத்துக்கு கர்த்தர் சொல்றாரு, God is telling to the உன் Ruth in the மாமியாருக்கு என்ன church, செய்யணும்? what do you have to do? நல்ல முகம் கோணாம செய்யணும். You have to do so much to your mother-in-law. மாமியார் அம்மா அம்மா அம்மாங்க முன்னாடி அம்மா அம்மா, Before they'll say, Amma, முன்னாடி mommy, யாருன்னு கேட்டா அத்தன்னு சொல்லுவாங்க. then say later auntie, மனசுக்குள்ள இந்த கிழவி then later they say எப்படி old. அடுத்த ப்ரொமோஷன் என்னது? டீப் ப்ரொமோஷன் கொடுத்தவன். ஐயோ எப்பதான் போதோ தெரியல. I don't know when she'll die. சோத்ரம். நீ மாமியாருக்கு நல்லா செஞ்சாதான் உனக்கு நிறைவு. சும்மா வந்து கர்த்தரின் சட்டைகள் வந்துட்டு நிறைவான ஆறுதல் கிடைச்சு நீ பாட்டு பாடினவன வந்துடாது. இதை நல்லா கவனிச்சுக்காங்க. You have to pay attention. It's not only you come under the wings, you get the benefits or reward. அதனால இப்போ எனக்கு மனதார இந்த மாமியார் மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். மாமியார்கள் எல்லாம் இப்ப என்ன மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. பாஸ்டர் நல்லா சொன்னீங்க, நல்லா சொல்லட்டும், காதுல ஏறுதோ என்னமோ தெரியல. All the mother-in-laws are blessing me because this word what I say, I don't know whether it's going into the ears. ஏறிதான் உனக்கு நிறைவான ஆசீர்வாதே. Ruth, போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், the word of Boaz to Ruth. என்ன செய், கன்னத்துல கை வச்சுட்டாங்க அம்மா. ஐயோ என்னடா கவலை, என்ன கோமு, ஐயோ எங்க மாமியார் தொல்லையில தான் ஐயா இங்க கூட்டத்துக்கு வந்தேன். ஆனா இப்படி ஒரு கதியா, சோத்திரம் ஆண்டவரே. மாமியாருக்கு நீ செய்தது அங்க போவாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. The Boaz is watching what you're doing. பரலோகத்தின் ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. God sees you. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, What you are doing, எப்படி நடந்துகிட்டு இருக்கிற, how you are behaving. அந்த நேரத்துல வீட்டை நினைக்கல, I did not think you விட்டத நினைக்கல. you did not think what is விட்டத left. நினைச்சா திரும்பி போக சமயம் கிடைச்சிருக்கும். எபிரேயர்ல வாசிக்கிறீங்க. We read that if you think whatever is left, விட்டத you get time நினைச்சா to go திரும்பி back. போக சமயம் You கிடைச்சிருக்குமே. get time to go back. உன் தாயையும் உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய ஜென்மத்தை நீ விட்டுட்ட. You have left your father, your mother, and the land where you were born. இது ஆபிரகாமுடைய விசுவாசம். This is the faith of Abraham. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். Abraham left everything and God blessed பிரியமானவர்களே, him. இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We have to be partakers of this blessing. இந்த பரிசை உங்களுடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். The shield has to be seen in your அந்த life. ஞானத்தினால் கிடைக்கிற மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வீட்டில் நீங்க வாசிச்சு பாருங்க. And you can see all this the blessings which you can receive by wisdom. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive peace. ஞானத்தை தேவனிடத்தில் கேளு. சுத்தமான ஜீவியம் மாத்திரமல்ல, Not only pure life, சமாதானமான ஒரு வாழ்க்கை, a peaceful life, சாந்தம்
இல்லை என்றால் ஆண்டவரே எனக்குள்ள சாந்தத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க If you don't கேளுங்க. have gentleness, ask, oh Lord, give me gentleness. நான் இணங்கி போக முடியல ஆண்டவரே. Lord, I am not able என் to புருஷனோடு இணங்கி yield. போக முடியவில்லை. Lord, I am not able to என் yield. மனைவியோடு இணங்கி போக I am not முடியல. yield to my இந்த கூட்டு husband, குடும்பத்தோடு இணைந்து போக முடியல. I am not able to yield. சபையில இறங்கி போக not able to முடியவில்லை. yield in the church. அந்த இணக்கமுள்ள ஆவி எனக்கு தாங்க. Give me the spirit of yielding அந்த down. ஞானம் எனக்குள்ள குறைவா இருக்குது. That is lacking in இந்த me. கசப்பும் பெருமையும் விரோதமும் தான் எனக்குள்ள இருக்குது. This bitterness, boasting and jealousy is எனக்கு there அந்த in me. கிருபையை தாங்க. Give me that grace. அந்த இரக்கத்தை தாங்க. Give me the mercy. நற்கனி கொடுக்கிற மரமா நான் மாறணும் ஆண்டவரே. Lord, I have to give a good fruit. பட்சபாதம் எனக்குள்ள இருக்க கூடாது. I should not have partiality. மாறுபாடு இருக்க கூடாது. I should not have hypocrisy. இப்படிப்பட்ட ஒரு ஞானம் உங்களுக்குள்ள அவசியமா And இருக்கிறது. you need this kind of wisdom in you. சாலமோன் கட்டின ஆலயத்தில் மாளிகையில் எப்படி இருக்கிறது? How is the house which Solomon has இந்த built? லீபனோன் வனத்தில் In the forest of இந்த Lebanon. கேதுரு மரத்தினால் அதை உண்டாக்குகிறான். And he is building up with cedars. அவன் என்ன செய்கிறான்? அந்த கேதுரு மரத்தினால் அது உண்டாக்கப்படுகிறது It is போல. built up by the cedars. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, In our life to live a ஒரு righteous life, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை live a holy வாழும்படியாக, life. தெய்வத்துடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் we should be காணப்படும்படியாக partakers of the blessing. தேவன் நம்மில விரும்புகிறார். And God desires எத்தனை this. பேர் இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு How கொடுக்கிறீங்க? many of you surrender நான் this அவருடைய word? மாளிகையாய் மாற விரும்புகிறேன். Lord, I want to become the தேவன் palace. வாசம் பண்ணக்கூடிய மாளிகையா விரும்புகிறேன். Lord, I want to become the palace where God வனத்தின் dwells. மாளிகையா விரும்புகிறேன். Lord, I want to be the house built up in the ஆண்டவரே, forest. லீபனோனின் மாளிகையா நான் மாற விரும்புகிறேன். Lord, I want to be the house built up in the forest லீபனோனின் of Lebanon. மாளிகையின் ஜீவியத்தை என்னுடைய ஜீவியத்துல கட்டணும் Oh ஆண்டவரே. Lord, I built up this house அந்த in me. அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me that நீங்க experience. கேளுங்க, கர்த்தர் அந்த அனுபவத்தை உங்களுக்கு You தருவார். ask and God will give you that உடைய experience. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துக்கொண்டே இரு. Keep surrendering you to the word of அதுவான God. கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்துக்கொண்டே Child இரு. of God, surrender to the word of சத்தியத்தை God. கீழ்ப்படிந்து கொண்டே இரு. Obey to the truth. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்து கொண்டே Keep இரு. doing the ministry which God has given to you. ஏற்ற சபைய வரும். Right time will come. அந்த சுடேமியாளுக்கு ஏற்ற சபைய வரும். Right time came to the அவன் Shulamite. வாசற்படியில் வந்து நின்று She கொண்டிருந்தான். was standing by this door. என்ன கதவு திறக்கப்பட போகிறது. Now the door is going to be வாசல் open. உலக்காக திறக்கப்பட Gate is போகிறது. going to be open. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட God's போகிறது. word is going to be manifested. வாக்குத்தத்தத்துக்காக நீ காத்திருந்தாயே. You waited for the காலங்கள் promise. கடந்து போனது. Days passed. ஆனால் இந்த வார்த்தை இப்பொழுது நிறைவேற போகிறது. the word is going to be நீ fulfilled. வாசற்படியிலே காத்திரு. You stand by the door. தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நீ செய்து கொண்டிரு. God's presence, keep doing the உன்னுடைய ministry which God has பணிவிடையை நீ given to செய்து you. கொண்டிரு. Keep doing the ministry. உன்னுடைய அழைப்பில் நீ உறுதியா நின்று கொண்டே Be strong இரு. in the calling. செய்ய கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இரு. Keep giving whatever is supposed to give பாடுபட to வேண்டியது God. பாடுபட்டு கொண்டே இரு. Keep suffering what you're supposed to ஆலயத்துக்கு suffer. தேவ சமூகத்தை கடந்து போய் கொண்டே Keep இரு. going to the temple. ஏற்ற சமயம் வரப்போகிறது. Right time is going to come. அது உன்னுடைய விடுதலை நாள். That will be the day of அது deliverance. உன்னுடைய விடுதலை That நாள். will be your day of அது deliverance. உன்னுடைய நாள். That will be your day. அது உனக்கென்று தேவன் உனக்கு நியமித்து வைத்த நாள். That is the day appointed by God to அது you. உன்னுடைய நாள், உனக்காகவே That is ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. the day for you, the day prepared ஒரு to you. நாள் வரப்போகிறது. One day is going to come. அந்த நாள் என்னுடைய நாளாக இருக்கும். That day will be my day. ஆகினால் நான் சோர்ந்து போக மாட்டேன். So I'm not going to நான் become தளர்ந்து weary. போக மாட்டேன். I will not be troubled. கர்த்தர் எனக்கு கொடுத்த சத்தியத்திற்கு, For the truth which God has given கர்த்தர் to me. கொடுத்த அழைப்புக்கு, For the calling which God has கர்த்தர் given to கொடுத்த me. தரிசனத்துக்கு For the vision which God has நான் given to me. உண்மையாக ஓடிக்கொண்டே இருப்பேன். Truly I'll be running my race. இந்த ஊழியத்தை அழிக்கும்படியாக, To destroy the நிறுத்தும்படியாக to stop this ministry. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. So many sufferings came. ஆனால் அந்த தரிசனத்தை விடவில்லை. But we did not leave the என்ன vision. வந்தாலும் நீர் எனக்கு தந்த தரிசனத்தை விடமாட்டேன். Whatever come, I will not leave the நீ தந்த vision given ஊழியத்தை to me. விடமாட்டேன். I will not leave the நீ ministry தந்த which is given to me. அழைப்பை நான் I will not leave விடமாட்டேன். the calling. பரிசுத்தவானத்தில் கற்றுக்கொண்ட உபதேசத்தை நான் விட்டுவிட I will not leave மாட்டேன். the doctrine which I have learned from the கற்றுக்கொண்ட saints. சத்தியத்துக்காக போராடுவேன். I will strive for the நான் truth which I have learned. சத்தியத்தை விட்டு வேறொரு பாட்டை போட I will மாட்டேன். not go another side from the அந்நிய truth which பாடலை is பாட I will மாட்டேன். not sing a different ஓ, song. நான் தேவனுக்கென்று பாடக்கூடிய பாடலை தான் I will sing the பாடிக்கொண்டிருப்பேன். song which I am supposed to நான் sing. அறிந்த சத்தியத்தை நான் அறிவித்துக் I will கொண்டிருப்பேன். declare the truth which I know. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறபடியால் தான் கர்த்தர் இங்கே வேலை செய்து கொண்டு வருகிறார். Because we are running like this, God is அவருடைய doing a work here. மாளிகையாக கர்த்தர் சபையை கட்டி எழுப்பி கொண்டு God வருகிறார். is building up the church as His அவருடைய temple. பிள்ளை உடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய விரும்புகிறார். Child of God, God wants to do in your life. வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற He wants விரும்புகிறார். to fulfill promise in your அந்த life. நாள் இந்த நாளாக இருக்கலாம். That day can be this அது day. நாளையாக இருக்கலாம். That can be அது tomorrow. சில நாட்களாக இருக்கலாம். That can be after some அது days. சில மாதங்களாக இருக்கலாம். That can be after some இந்த months. 2024 வருஷத்திலே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற In நாளாக this இருக்கலாம். 2024 year, the promise can be fulfilled. நீ நிறுத்திட்டியே. You stopped. ஓட்டத்தை நிறுத்திட்டியே. You stopped your race. போதும் பிரயாசப்பட்டது. You said, "Stop." சண்டே ஸ்கூல் ஊழியத்தை எடுத்தது போதும். It's enough that you stopped அதனால the Sunday வந்த school ministry. பேரு போதும். It's enough that name has அதனால come. வந்த அவமானம் போதும். Shame came, that's சபையில enough. முள்ளுக்கு நில்லு I stood before ஊழியக்காரங்களுக்கு பணிவிடை செஞ்சு I served in the church for கட்டின service of அவமானம் God. போதும், நீ நிறுத்திட்ட. It's enough that I is இல்ல, not நீ ashamed. செய்து கொண்டே இரு. No, you stop it, keep வாக்குத்தத்தம் doing it. அப்பதான் உன் வாழ்க்கையில நிறைவேறும். promise can be நீ fulfilled in your நின்னுட்டு life. அது அப்படியே காத்திருக்கும். Or else it will wait. நிறைவேறாமல் போயிடும். It will not be fulfilled. அவர் சொன்னதை கண்டிப்பா What He நிறைவேற்றுவார். has said, He will surely fulfill. கண்டிப்பா சொன்னதை நிறைவேற்றுவார். Surely He'll fulfill what He has said. ரூத்தை உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். Ruth, it will be fulfilled நீ in your life. செய்து கொண்டே இரு. Keep doing it. உன் பாவியாருக்கு செய்து கொண்டு வருகிறது. Keep doing it what He is doing தேவனுடைய in your ராஜ்யத்தின் நிமித்தமான பிரயாசம்
பிரயாசப்பட்டு கொண்டு The வருகிறது. labor which you are laboring for the kingdom of மறக்க God. மாட்டார். Never will forget. நீதி செய்கிற தேவன், The God who does righteousness. உண்மை உள்ள தேவன், The God who is faithful. விடுவிக்கிற God தேவன், who delivers. சுகம் தருகிற God தேவன், who heals. உயர்த்துகிற God தேவன், who exalts. ஆசீர்வதிக்கிற The God who தேவன், blesses. உன்னை கனம் பண்ணுகிற The God who தேவன். honors. ஓ, குறிப்பிட்ட நேரத்தில் At the right time, அதற்குரிய நாளை உனக்கு He நியமித்திருக்கிறார். has appointed a particular day for you. எனக்குரிய நாள் உண்டு. There's a day. விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it? எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe? எழும்பி நில்லுங்க. Stand. எனக்குரிய ஒரு நாள் வருது. My day is going to come. எனக்கென்று ஒரு நாளை கர்த்தர் God வைத்திருக்கிறார். has kept me a day for. ஒரு நாள் என்னுடைய நாளாக One day will இருக்கும். be my day. ஒரு நாள் வரும். One day will come. அந்த நாள் என்னுடைய நாளாக That will be இருக்கும். my day. உங்களுடைய இடது கரத்தை தூக்குங்க. Lift up your left உங்களுடைய hand. வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. Put your right hand on ஒரு its நாள் head. வரும். One day is going to come. வாக்குத்தத்தம் என்னுடையதாகும். Promise will be mine. வாக்குத்தத்தம் என்னுடையதாக Promise இருக்கும். will be mine. ஒரு நாள் உண்டு. One day is there. அது என்னுடைய That நாள். is my day. சலிப்பு கண்ணீரை He brought me tears. மாற்றுகிற நாள். They will change. புலம்பலை The lament. மாற்றுகிற நாள். The day will change. தரித்திரத்தை Poverty. மாற்றுகிற நாள். change. எல்லை My. பரிசுத்தமாக்குற நாள். The day is to say, make me எல்லை holy. விடுவிக்கிற The day நாள். which delivers எல்லை me. சுகமாக்குற The day நாள். which heals me. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your hands மகிமைப்படுத்துவோமே. and give glory to God. Hallelujah. 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 ஷபல கரவர் என்றென்றும் வந்தடையும் கண்மலையும் இயேசுவே, எந்த நின் தாகம் தீர்க்கும் கண்மலையும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து
karabala. Alabala karabala bala karabala karabala katurabala. Shabariala karabara bauriba. விசுவாசிங்க. Believe that. விசுவாசிங்க. Believe that. ஓ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க God is போறார். bringing change in your உன்னை life. மாளிகையா கட்டி கொண்டு He வருகிறார். is building you as a palace. முதல்ல உன்னை மாளிகையா கட்டுகிறார். First he is building you as a ஓ palace. அந்த மாளிகையாக நீ மாற்றப்படுகிறாய். You are changed as a உன் palace. வாழ்க்கையை ஒரு செழிப்பாக மாற்ற He முடியாது. is to enrich your life. நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. Days are coming closer. மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க, Others to marvel. அதிசயப்படத்தக்க, Others to get surprised. பிரமிக்கப்படத்தக்க Others to தேவன் shrink. வாழ்க்கையை கட்டுகிறார். God builds up your life. கட்டு கொண்டே கட்ட 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 The more it built up, மகிமை இறங்கி கொண்டே இருக்குது. glory descends down. தேவன் அந்த பதத்தினால் உண்டாக்குகிறார். God builds down. தேவன் செய்கிற வேலை, The work of God. தேவன் விடுவிக்கிற வேலை, The God delivers. தேவன் ஆசீர்வதிக்கிற வேலை, The work of God is blessing. யாரும் தடுக்க முடியாது. No one can stop. கர்த்தர் சொல்லுகிறார். God says. அந்த ஜபாலய தலைவனை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? What Jesus told to the ruler of synagogue. நான் இவ்வளவு நாளா விடுதலை இல்லாம இருக்கிறாளே. She is waiting for deliverance for so many days. நான் செய்ய வேண்டியது இல்லையோ? Is it not I'm supposed to do? நான் அவளுக்கு செய்ய வேண்டியது இல்லையோ? Is it not I'm supposed to do? இத்தனை வருஷமாய் பாடுபடுகிறார். So many years he's நான் அவளுக்கு செய்ய கூடாதோ? Should I not do it? நான் அவளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்தேன். I'm doing whatever I'm supposed செய்ய to do. வேண்டிய நன்மைகளை கர்த்தர் உனக்கு செய்ய காத்திருக்கிறார். God is waiting to do whatever he's supposed அதற்காக to do. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். For that our God is come in midst of us. அந்த தேவன் உன்னுடைய தேவன். That God is your God. உனக்கு செய்ய வேண்டியது அவர் கண்டிப்பா உனக்கு செய்வார். Surely whatever he is supposed to do, நீ he will do கலங்காத, to you. பயப்படாத. Do not be troubled, do not யாரும் fear. செய்ய மாட்டாங்க. No one will else do. கழுதைக்கு செய்வாங்க, They'll do to donkey. அங்க இருக்கிற எருமைக்கு செய்வாங்க. They'll do to buffalo. இயேசு அதை சொல்லி கொடுக்கிறாரு. Jesus taught that. கழுதை எருமை விழுது, அதை தூக்கி விடுற. The donkeys and buffalo is falling in the அது pit to lift up. கட்டிலிருந்து விலகி ஓடிச்சுனா அதை இழுத்துட்டு வந்து தண்ணி காட்டுற. When it loses and goes out, you pull ஆனா it down. இவனுக்கு நான் செய்ய கூடாதா? Should I not do it to her? ஆகினால நாய்க்கு கொடுக்கிறது கூட இன்னைக்கு மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கறாங்க உலகத்துல. In the world, whatever they're giving to the dog, நாய்க்கு to the humans கொடுக்கிற they don't give. சாப்பாடு மனுஷ வீட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது The கிடையாது. food which is given to the dogs, not even given to the man. மிருகங்களை கவனிக்கிறாங்க, மனுஷர்ல கவனிக்கிறது இல்ல. They take care of animals, but they do not take care of man. அப்படிப்பட்ட மாயக்காரர் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம். So this is the world of hypocrites. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். But Jesus teaching a lesson to them. இயேசு கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறார். Jesus looses them, those who are bound. இயேசு நான் இதை அவனுக்கு செய்ய கூடாதா? Should I not do in this day? நான் அவனுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். I am doing whatever I'm supposed to உனக்கு do. செய்ய வேண்டிய காரியங்களை அவர் கண்டிப்பா அவர் செய்ய Surely whatever he's முடியும். supposed to do, he will do in your life. காத்திருக்கிறார். Wait. நீ தேவ சமூகத்தில் அவரை பின்பற்றிக் கொண்டே போ. Keep following in God's ஏற்ற presence. சமயத்தில் Right time. தேவனாலே கனப்படுத்தப்படுவாய். You shall be honored by the எத்தனை Lord. வருஷமானாலும் சரி. So many years அது maybe. 12 வருஷமானாலும் It can be சரி. 12 years. அது 38 வருஷமானாலும் It can be சரி. 38 years. அது 18 வருஷமானாலும் It can சரி. be 18 years. அது நாற்றமடித்தாலும் சரி. Even if it stinks, அவர் விடுவிப்பார். he shall deliver. தேவனை மகிமைப்படுத்துவேன். I'll glorify God. விசுவாசத்தினாலே தேவனை நான் By faith மகிமைப்படுத்துவேன். I'll glorify my God. விசுவாசம் என்னும் கேடகம் எனக்குள்ள இருக்குது. I have a shield called faith. சத்தியம் என்னும் கேடகம் I எனக்குள்ள have truth இருக்குது. called shield. தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. This word of God in me. ஜெயம் தரக்கூடிய வார்த்தை. The word of victory. உன்னை விடுவிக்கிற The வார்த்தை. word delivers. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றா துதிங்களே. Clap your hands and praise God இந்த well. வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுது. And every word it is இந்த anointed. வார்த்தையினால் சிலர் அபிஷேகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. By இந்த some are வார்த்தையினால் anointed by this word. சிலர் உயிரடைகிறாங்க. By this word some are இந்த coming alive. வார்த்தையினால் சிலர் விடுவிக்கப்படுறாங்க. By this word some are delivered. வரக்கூடிய மாதத்தில் கர்த்தர் நீங்கள் நன்மையை காண போறீங்க. Oh, you're going to see the glory. ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. You're going to be blessed.